உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய் என்று. உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவே, உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவே. என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை. உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். செய்திடுவேன், நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய். உனது வேரை பரவ செய்திடுவேன், பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய். உன் தூளை என்ன தக்கவர் யாருண்டு, தக்கவர் யாருண்டு. என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனக்கு எதிரான மந்திரம் ஏதுமில்லை, உனக்கு எதிரான குறியும் சொல்வதில்லை. உனக்கு எதிரான மந்திரம் ஏதுமில்லை, உனக்கு எதிரான குறியும் சொல்வதில்லை. நீ துஷ்ட சிங்கமாய் எழும்பி நிற்பாயே, நீ துஷ்ட சிங்கமாய் எழும்பி நிற்பாயே. என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே, யாக்கோபே, யாக்கோபே,
ஃபென்ஸ், வேலி போடாதே, அதான் தலைப்பு. போன வாரம் நம்ம என்ன பண்ணோம், அதை தியானித்தோம். இது ரெண்டாவது பகுதியாக நாம் தியானிக்கிறோம். அதாவது இது சிம்பிளாக புரிஞ்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. வேறு இல்லை, யூடியூப்பில் எல்லாம் கேட்பீங்க, எல்லாம் ரொம்ப ரொம்ப வெரி சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். இதுக்கு பெரிய அரிதாரெல்லாம் பூச வேண்டாம். எனக்கு பசியாக இருக்குது எல்லாம் சொல்கிறோம், எனக்கு கடன் தொல்லை இருக்குது எல்லாம் சொல்கிறோம், நான் வியாதியாக இருக்கேன் எல்லாம் சொல்கிறோம், நான் சரியாக ஜெபம் பண்ணல சொல்கிறோம், நான் ஆவியில் நிறைவு இல்லை சொல்கிறோம், எனக்கு தப்பாக என்ன சில வேலை வருது, செக்ஸுவல் தாட்டெல்லாம் வருது, இத்தனைக்கு என்ன கல்யாணம் பண்ணியிருக்கேன், குழந்தை குட்டிங்களாம் இருக்குது, அல்லது பேரம்பேத்தி கூட இருக்கலாம். ஏங்க அந்த சீனை நான் பிறந்ததுலேருந்து யாரும் சொல்லலைங்க, உலகத்துலேயும் சொல்லல, ரொம்ப கத்திர ஓலாவராருங்கிற சபையிலையும் சொல்லலை. எங்கே போய் மண்டையில் போய் இடிச்சிக்கிறது? சரி, இப்போ அதனால் என்னடாப்பா அதை விட்டுறா, விட்டுடலாம். கால் நகம் பேர்ந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் செப்டிக் ஆகி காலையே எடுக்க வேண்டியிருக்குல்ல. பிரச்சனை நகத்தில் தானே வந்திருக்கு, நகத்தை தானே எடுக்கணும், ஏன் காலை எடுக்கணும்? அப்போ நகத்தில் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உடம்பு பூரா பாதிக்குதா? இந்த செக்ஸு விட்டு தொலைங்கடா, விட்டு தொலைச்சிட்டேன், அங்கே எடுக்கிற ஒரு எதிரொலி மற்ற ஏரியாவில் எதிரொலிக்காதா? என்ன கூத்து இது? என்னடா கூத்து இது? ஏன்டா உலகம் ஒரு டைப்பில் போயிட்டுருக்கு, சபையும் ஒரு டைப்பில் போயிட்டுருக்குன்னா அதுக்குன்னு யதார்த்தத்தை மறைச்சிட முடியுமா? முடியாதா? எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு அப்படி இல்லை. பொருளாதார ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்கோ அதில் வெளிச்சம் வேணும், உடம்பு ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அது எனக்கு வெளிச்சம் வேணும். இந்த ஏரியாவிலலாம் இருளாக இருக்குது, வெளிச்சம் வந்தால் தான் நல்லா பொழைக்க முடியும், ஆண்டவர் நிற்க முடியும்னு ஒரு நீதி இருந்துச்சுன்னா அதில் இருட்டாக இருக்கும்போது எனக்கு அதில் வெளிச்சம் வேணும். இல்லாட்டி நான் காலி, நான் தீர்ந்தேன். என்னுடைய பெந்தேகோஸ்த பாஸ்டர் ஊழியத்தில் இந்த ஒரு ஏரியாவில் வெளிச்சம் இல்லாதனால நான் பட்ட அவஸ்தை, என் குடும்பப்பட்ட அவஸ்தை என்னன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல உலகம் ஈஸியாக மோசமானவனு கை காட்டுற ஒரே ஒரு நேர்ந்து விட்ட ஜென்மம் ஊழியக்காரன் தான் உலகத்துக்கு. நான் தப்பிக்கணும்னா உனக்கு விருப்பமாக இருக்கோ விருப்பமாக இல்லையோ என்கிட்ட நீ வந்துட்டின்னா மற்ற ஏரியாவில் என்ன வெளிச்சத்தை பார்க்குறியோ அந்த ஏரியாவிலும் வெளிச்சத்தை பார்த்து தான் தீரணும். அதுக்கப்புறம் என்னோட வர வேண்டாம்னு முடிவெடுக்கிறது உன் கையில் இருக்குது. ஐ டோன்ட் கேர் அபவுட் யூ, சாரி. ஸோ இதை தான் 2 கொரிந்தியரில் பவுல் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, உங்கள் மனசு கூம்பி இருக்குது, வேறு எதை பேசினாலும் மலர்ந்துருக்கு, இதை பேசினா மூடிடுது. கொரிந்தியரே, என் மனசு இந்த விஷயத்துலேயும் வெளிச்சம் தேவன் எப்படி திறந்துருக்கோ, என் இருதயம் திறந்ததுனால என் வாயும் எப்படி திறந்துருக்கோ, நான் இதில் கிளியர் கட்டாக இருக்கேன். இதில் வெக்கம், மாய்மாலம், முகமுடி, அந்த சீன்லாம் இங்கே விடுறது இல்லை. அந்த நடிப்பு எனக்கு அவசியம் இல்லை. புரியுதா புரியலையா? சபைன்னு வந்துட்டா எல்லா விளக்கண்ணையும் எல்லாத்துக்கிட்டையும் இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் மூடி வச்சுட்டு போயிருக்கனால நான் உங்கள் பர்சனல் வாழ்க்கை தலையிட வரல, நான் ஒதுங்கி நிற்கிறேன். ஆனால் நீங்கள் மறைச்சிருக்கிற வாழ்க்கை உங்களை மட்டும் பாதிக்காமல் வந்து உக்காந்துருக்கிற எல்லாம் போச்சு என்னையும் பாதிக்குங்கிறதுனால இதில் ஒரு வெளிச்சம் இல்லாமல் நம்ம பயணிக்க முடியாது. ஹலோ, இதை தான் போன வாரம் பூரா என்ன பண்ணோம் பார்த்தோம். வேலி போடாதீங்க, அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. எனக்கு 6 வருஷமா 7 வருஷமா எனக்கு தெரியல, ஆனால் 5 வருஷத்துக்கு குறையாமல் அதுக்கு முன்னாடி சிதம்பரத்தில் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு நான் போனேன். ஒரே நாள் கான்ஃபரன்ஸு.
நிறைய ஊழியர்கள் வந்தாங்க, எல்லாமே ஆர்த்தடாக்ஸ் எல்லாமே. அப்போ அங்கே வந்து கிட்டத்தட்ட 2 hours வந்து ஆண்டவருடைய செய்தியை கொடுத்தேன். கடைசி எனக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த இந்த பால் உறவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வைக்கணும்னு எனக்குள்ள ஒரு 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 உந்துதல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ஆவியானவரெல்லாம் இப்போ குள்ளா போட மாட்டேன், அதெல்லாம் அவரை இப்போ இழுக்க வேண்டாம். அவரை கூப்பிட்டு நான் மறைஞ்சிக்கணும், நானே வரேன் வெளியில், எதுக்கு அவரெல்லாம் கூப்பிட்டு. எனக்கு அப்படி ஒரு ஆசை, எனக்கு அப்படி ஒரு இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல பேசக்கூடாது, உரிச்சிருவாங்க, உரிச்சு தோலை. அந்த மாதிரி டைப் ஆஃப் லீடர்ஸ் அவங்க. அடிக்காத, புரியுதா? கடைசி முடியும் போது நல்லா ஞாபகம் இருக்குது, 15 நிமிஷம் தாங்க அதை பேசினேன். எந்த லெவலில் பேசினேன் தெரியுமா? அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னேன், 15 நிமிஷத்தில் ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னேன். இந்த 15வது நிமிஷம் இதை ஆரம்பிப்பேன்னு எந்த பாசம் எதிர்பார்க்கல. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. 15 நிமிஷத்தில் டக்குன்னு ட்ராக் மாறின உடனே ஒரு பின் ட்ராப் சைலண்ட் இருந்துச்சு அந்த இடத்துல. நான் சொன்னேன், இப்படி பாஸ்டர் எப்படி அந்த ஏரியாவில் நம்மளாம் எப்படி இருக்கோம்? இப்போ பாருங்களேன், கன்வென்ஷன் போகிறோம், மிஸ்ஸஸ் பிள்ளைங்களாம் வீட்டில் விட்டுட்டு கன்வென்ஷன் போகிறோம், நம்ம தான் ஸ்பெஷல் ஸ்பீக்கர். நம்ம மெசேஜ் கொடுக்க முன்னாடி ஒரு 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 விசேஷ பாடலை இப்பொழுது சகோதரி பாடுவார்கள்னு யாரோ ஒரு அம்மா வந்து பாடுது, சூப்பராக பாடுது. அன்னைய டேட்டில் அதுதான் ஸ்டேஜில் ராணி, அப்படி பாடுது. அடுத்தது ராஜா யாருன்னா நம்ம தான். எத்தனை பாஸ்டர்ஸ் அவங்கள பார்த்தவனா, அவள் இருக்கிற இடத்துல இவ இருந்தால் எப்படி இருக்கும் ஊழியம் அப்படின்னு நினச்சிருப்பீங்கன்னு. ஒரு பய பாக்கி இல்லை, எல்லாம் சிரித்தாங்க. சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? அதான அர்த்தம். இதெல்லாம் இந்த பூனையை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு பேண்ட்டு போட்டு இன் பண்ணிக்கிட்டே டுமுக்கு டுமுக்குன்னு வராது வெளியில். இந்த கன்றாவெல்லாம் எதுக்கு தான் நேராக வா, பஞ்சாயத்து பண்ணி பேசி தீர்ப்போம், அவர் நம்ம மத்தியில் இருக்கிறாருன்னு. புரியுதோ புரியலையா? பெரிய பெரிய பிரச்சனைங்க அது, பெரிய பிரச்சனை. இன்னும் கூட ஒன்று சொல்லிட்டா, லட்சுமிபுரத்தில் குடியிருக்கேன் நான் இப்போ இல்லை. அப்போ யாரோ ஒரு ஒரு கன்வென்ஷன் ப்ரெஸ்ஸிங் யார் ஒருத்தர் திருநெல்வேலிலேருந்து, எந்த ஊருன்னு எனக்கு தெரியல, மதுரைன்னு நான் நினைக்கிறேன், ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. எப்படி என் வீடு தெரியும், அது நான் எப்படி தெரியும், என்னை எப்படி பர்டிகுலராக தெரிஞ்சு எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நேராக அப்போ அங்கே எங்கள் வீட்டில் மாடி ஒரு போர்ஷன் ரூம் ஒன்று காலியாக இருக்கும், அங்கே வந்துட்டார். என்னை தனியாக கூப்பிட்டு வந்தார். நான் இந்த மாதிரி கன்வென்ஷன் போகிறேன், இன்றைக்கி ஈவினிங்லேருந்து கூட்டம் பாஸ்டர்னு. சொல்லுங்கள் அப்படின்னேன். பாஸ்டர் நான் எல்லாம் ஓகே, எல்லாம் ப்ரே பண்ணுறேன் எல்லாம், ஆனால் கடைசியில் சகோதரிக்கெலாம் லேடிஸ்லாம் உள்ளபடி சின்சியராக ஆவியில் நிறைஞ்சு ப்ரே பண்ணுறேன். பட் வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க முகம்லாம் ஞாபகம் வருது, செக்ஸுவல் போராட்டமாக இருக்குது பாஸ்டர். அதான் உங்கள்கிட்ட இதை உடச்சி கேட்டுட்டு போகலான்னு, உங்கள்கிட்ட கேட்டால் தான் பதில் கிடைக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் யார் சொன்னாங்கன்னு தெரில. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், அந்த அப்போது எனக்கு இருக்கிற வெளிச்சத்தில் சொன்னேன். ஹலோ, அதனால் நம்ம இந்த மாதிரி சபைக்கு வர்றது, முகத்தில் அப்படி ஒரு ரிலீஜியஸாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த செக்ஸுவல் பேசும்போது நிறைய பேருக்கு அது தெரியல, அவங்களுக்கு கன்னடத்தில் பேசுகிற மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்ற நான் புரிஞ்சுக்கிறேன், நான் விளையிக்கிறேன். அதனால் இது நம்ம உயிரை வாங்கும், இது மரணத்தில் கொண்டு போய் விடும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இது மரணத்தில் கொண்டு போய் விடும். இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கே இதில் ஒரு வெளிச்சம் இல்லாதனால. இதுதான் போன வாரம் ஃபுல்லாகவே நம்ம தியானித்தோம். பவுல் வந்து ஓகேன்றார். இன்றைக்கி அதை குறித்து தியானிப்போமா தொடர்ந்து? எத்தனை பேர் இன்றைக்கி தியானிக்கிறதுக்கு ரொம்ப சோகமாக இருக்கீங்க ஏன்டா அந்த சப்ஜெக்டுன்னு? ஓகே, பைபிள் அங்கே, பைபிள் அங்கே பாலு, இதுக்கு தாண்டா நான் வர்றதில்லை. சரி சரி, ஓகே ஓகே, காட் பிளஸ். ரூட்டியா எப்படி? தேங்க்யூ, காட் பிளஸ். ஆனால் நான் இந்த டிரான்ஸ்லேஷன் தான் நான் வாசிக்க போகிறேன், மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் தான் ஃபுல்லாக நான் வாசிக்க போகிறேன். ஏன்னா அது என்னுடைய அழைப்புக்கும் இப்போ எனக்கு இருக்கிற பசிக்கும்
இந்த டாப்பிக்கும் அது ரொம்ப அந்த டிரான்ஸ்லேஷன் எனக்கு நானே அதை எழுதின மாதிரி இருக்குது. அதனால் அதை நான் சொல்கிறேன். ஏதோ கொஞ்சம் அரைகுறை இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும். அனர்த்தமாக இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், அதை கிளியராக சொல்லிடுவேன். ரொம்ப தப்பு இருக்காது. அப்படியே ஃபாலோ பண்ணுமா. நம்ம தெலுங்கில் பேசுகிறோமா, இங்கிலீஷில் தமிழில் பேசுகிறோம் முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறோங்கிறது முக்கியம். ஆமே, இன்றைக்கி ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லை, இன்றைக்கி ஒரு விஷயத்தில் விடுதலையாக போகிறோன்னு கேட்கணும். ஓகே, ரைட். இனிமேல் நான் அங்கே வந்து இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். வெறும் வசனமாக தான் போக போகிறேன். வெறும் வசனம் மட்டும் தான் படிப்போம். நான் அதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லுவேன். ஆனால் வியாக்கியானம் பண்ணுறது வேண்டான்னு நான் விரும்புகிறேன். அதை சொல்லி இதை சொல்லல, அப்படியே உங்களை வசனத்திலே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். நீங்கள் தமிழில் எடுத்து வச்சுக்கிங்க. அதை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 6:16. தமிழ் ஒருத்தன் வாசிங்க பார்ப்போம். எல்லாம் முன்னாடி இந்த உட்காரு, மைக் எடுத்துக்க. சும்மா உட்காருவா. ஏன்னதா மைக் எல்லாது எப்போ மைக் கூட அக்கா இங்கே ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்க. அந்த 3rd சேரில் உட்காந்துக்குங்க. தமிழில் வாசி. 6:16 வாசி. உடனே ஓடிட்ட மெல்ல வேறு ஆச்சுப்பா. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே இதான் ரொம்ப முக்கியம். ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்குன்னு சுவாசம். அந்த வாக்கு தத்துவம் தான் அந்த வாக்கு தத்துவம். தமிழில் எல்லாம் தமிழில் கவனம் செலுத்துங்க. அதான் வாசிமா. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, தேவன் சொல்றார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். நல்லா கவனிங்க. இதான் வாக்கு தத்துவம். இதுதான் வாக்கு தத்துவம். இதில் கவனிச்சிங்கன்னா ஒன்று இருக்கும் பாருங்க. அது என்ன? நான் அவர் என்ன வாசி. அது இப்போ வாசி, அந்த வாக்கு தத்துவ வாசி. வாசம் பண்ணி நான் அவர்களுக்குள்ளே எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி எல்லாம் சொல்லுங்க. நான் அவர்களுக்குள்ளே உலாவி. இப்போ உங்களுக்குள்ள எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணுறார். இது எல்லாம் நமக்கு தெரியும். நமக்குள்ள அவர் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணுறார். பாருங்க, ஐ வில் லிவ் இன் தம். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் அவர்களுக்குள்ளே வாசமாக இருந்துங்கிறது ஓகே. வாசம் நம்ம எதுவும் பேசுகிறோம்மா? நான் அவங்களுக்குள்ளே வாசமாக இருந்தேன்னு சொல்கிறோம்மா? லிவ், அவர்களுக்குள்ளே நான் வாழ்ந்து, இல்லை வாழ்ந்து. நம்ம எல்லாருக்குள்ளே யார் வாழ்கிறா? நமக்கு இதில் சந்தேகமே கிடையாது. I will live in them. கொலோசியர் 1:27 வாசிக்கிறோம். கொலோசியர் 1:27. The mystery in a nutshell is just this: Christ is in you. புறஜாதிகளுக்குள் விளங்க முடியாத ஒரு ரகசியம் இருக்கிறது. அது என்ன? The mystery in a nutshell is this. நட்ஷல்னா அந்த ஓட்டுக்குள்ள ஆமை இருக்கிறது போல், அந்த ஓட்டுக்குள்ள நத்தை இருக்கிறது போல், ஓட்டுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. நட்ஷல். திஸ் இஸ்
என்ன அது? கிரைஸ்ட் ஜீசஸ் இஸ் இன் யூ. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்புகிறோம். நான் உனக்குள் வாழ்ந்துன்னா நம்ம நம்புகிறோம். கொலோசியர் 1:27 படி இயேசு எனக்குள் எப்படி இருக்கார்? கரெக்டாக இருக்கா இல்லையா? நான் உங்களுக்குள் வாசமாக இருந்து, வசனமாக தான் கொலோசியர் 1:27 என்ன இயேசுவாய்க்கு நான் உங்களுக்குள்ள என்ன இருக்கிறேன்? வாசமாக இருக்குது. நிஜமாகவே நமக்குள்ளே வாசமாக இருக்காருங்க. என்னங்க அப்படி சொல்கிறீங்க? நான் என் வாழ்க்கையை பார்த்தா அப்படி இல்லையே. உன் வாழ்க்கை பார்த்தா அப்படி இல்லைங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் அவர் நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கை பார்த்தா இயேசு வாழ்ந்த மாதிரி தெரிலங்கிறது எவ்வளோ உண்மையோ அதை விட உண்மை அந்த வாழ்க்கையை வாழ்கிற உனக்குள்ள எனக்குள்ள இயேசு இருக்கிறார். இப்போ பாரேன், நான் அப்படி ஒன்று நல்லா வாழல, எனக்குள்ள இயேசு இருக்காருன்னு பைபிள் சொல்லுது. நோ 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 நோ, எனக்குள்ள இயேசு இல்லை அப்படின்னு ஓ அனுபவத்தை வச்சு இந்த வசனத்தை கீழே தள்ளுவியா? ஓ அனுபவத்தை வச்சு காட்ஸ் வேர்டை கீழே தள்ளுவியா? அல்லது ஆமாம் நான் இப்படி தான் வாழ்கிறேன், ஆனால் அவர் சொல்லிட்டார்ல வாசமாக இருக்கிறேன்னு, அவர் வாசமாக இருக்காருன்னு ஓ அனுபவத்தை கீழே தள்ளி இதோ மேலே தூக்குவியா? வேர்ட் ஆஃப் காட் இஸ் வேர்ட் ஆஃப் காட். We should not dilute the truth. மண்டைக்கு நம்ம மண்டைக்கு சொல்லுவோம், ஏய் சாக்கடை வாழ்க்கை வாழ்ந்தாலும் நீ ரட்சிக்கப்பட்டுட்டில்ல, உள்ளே வந்துட்டில்ல மாவனை, அதை அப்புறம் பார்த்துக்குவோம் ஏன் வாழ்கிறேன்னு. ஆனால் உன் வாழ்க்கை கலாமுலான்னு இருக்குன்னு சொல்லி இயேசு அவனுக்குள்ளேன்னு சொல்லி இதை இருட்டடிப்பு பண்ணிடாத. இது சத்தியம், இது வெளிச்சம். கர்த்தர் வாய் திறந்து சொன்னால் சொன்னது தான். எஸ், ரியலி கிரைஸ்ட் இஸ் இன் யூ. இல்லாட்டினா நான் இவ்வளோ நேரம்லாம் வர முடியுமா? இங்கே என் பின்னணிக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் பைபிளை மூடி வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிட வேண்டியதான். இன்னைக்கு நிற்பேன், இன்னும் 40 வருஷம் கழித்து நிற்பேன். ஏன்னா என்னை நினச்சிக்கிட்டு இல்லை, அவரை நினச்சிக்கிட்டு. அவர் பெரியவர், அவர் வார்த்தை பெரியது. உட்காந்துருக்க அத்தனை பேர் தலையில் கொட்டி சொல்லிக்க, இனிமேல் என் மட்டமான வாழ்க்கையை வச்சுட்டு வசனத்தை கீழே தள்ள மாட்டேன், வசனத்தினுடைய ஸ்டாண்டர்டு தான் நான் மகிமைப்படுத்துவேன்னு. அப்படி வா, உன் வாழ்க்கையை ஸ்டாண்டர்ட் ஆகும். ஆகவே நான் உங்களுக்குள் வாசம் செய்துங்கிறது உண்மைதான். கொலோசியர் 1:27 படி இயேசு நமக்குள் என்ன பண்ணுறார்? வாசமாக இருக்கார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். The Spirit in you is far stronger than anything in the world. The Spirit is in you. The Spirit is in you is very stronger than anything in this world. உலகத்தில் என்னென்னலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதாக சொல்லி கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் விட மிக மிக வலிமையாக உனக்குள் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். So 2 Corinthians chapter 6 verse 13 says, God has promised to us, I will live in you. Colossians chapter 1:27, 1 John chapter 4 and 4, Ephesians chapter 4 and 6,
2 Timothy chapter 2:22. These are all the scriptures said, God lives in you. Even Galatians chapter 2 verse 20 also, I am no longer hereafter. Christ liveth in me. ஸோ எல்லா வசனமும் எனக்குள் உனக்குள் தேவன் வாசம் செய்கிறார், வாசம் செய்கிறார், வாசம் செய்கிறார், வாசம் செய்கிறார். இவ்வளோ வசனமும் சொல்கிறதுனால தேவன் நமக்குள் என்ன பண்ணுறார்? வாசம் செய்கிறார். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, எனக்குள்ள உனக்குள்ள அவர் வாசம் செய்கிறார். ஆனால் வாசம் செய்கிற தேவன் இன்னொன்று எதிர்பார்க்குறார். அது என்ன இன்னொன்று? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஐ வில் லிவ் இன் தம். நல்ல கவனி. ஐ வில் லிவ் இன் தம், மூவ் இன் டு தெம். God declare, I am not only longing to live in you, but also I want to move in you. நான் உனக்குள் வாழ்வது மட்டும் என்னுடைய விருப்பம் அல்ல, உனக்குள் வாழ்ந்து கொண்டு உனக்குள் உலாவ ஆசைப்படுகிறேன். So there is a vast difference between the living position and the moving. ஸோ இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் பெந்தேகோஸ்து ஊழியர்கள், பெந்தேகோஸ்து விசுவாசிகள்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். எஸ், God is to live in me. But the particular God longing to one thing also, not only He lives in us, He wants to move in us. வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும். இப்போது உங்களை என் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறேன், வாங்க ஒரு 3 days வாங்க தங்குங்கன்றோம். என் வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன அவுட் ஹவுஸ் இருக்குது, அதில் உங்களை தங்க வச்சிடுறேன். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாம் போயிடுது, காஃபி, ஜூஸ் எல்லாமே போயிடுது, ஏசி தான், எல்லாமே ஓகே. 3 நாளுக்கு அப்புறம் போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறேன். உங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கும்? ஒரு தடவை கூட பக்கத்தில் தான் வீடு, அவர் வராண்டா கூட நான் என்ன பண்ணல, ஹாலு கூட பார்த்ததில்லை, பெட்ரூம் வேண்டாம், ப்ரைவேசி. அதே மாதிரி தான் கடவுள் உனக்குள்ள எனக்குள் வாழ்கிறாருன்னு நீ திருப்தியாக இருக்கிற. அவரை ஒரு ஏரியாவிலே உக்காருங்க அப்படின்ட்டு உன்னுடைய மற்ற ஏரியாவில் அவளை இன்வைட் பண்ணாமல் இருந்தால் இப்படி தான் இருக்கும். Not only God wants lives in you, but He expectation, our God wants to moving here and there. Whatever you have the personal area, every area must be visiting by God. God expecting you an invitation to visit your several areas. கணவன், மனைவி, பிள்ளை, குடும்பம்னு உனக்கு ஒரு ஏரியா இருக்குது. அதே குடும்பத்தில் உனக்கு ஆஃபீஸ், பிஸ்னஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. அதே இடத்துல மாமனார், மாமியார், கொழுந்தியா, அந்த டிரான்சாக்ஷன் ஒரு ஏரியா இருக்குது. இன்னொரு ஏரியா அவன் சொந்தக்காரன் ஒருத்தன் உன்னை உண்டுலாம் நாக்குறான், அவனை பார்த்தாலே உனக்கு அலர்ஜியாக இருக்குது, அது ஒரு ஏரியா இருக்குது. இன்னொரு ஏரியா மாங்குன்னு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணமே பற்ற மாட்டேங்குது, அந்த ஒரு ஏரியா இருக்குது. ஆனால் ஆராதிக்கவும் வசனம் கேட்கவும் ஸ்பிரிச்சுவலுக்குன்னு ஒரு ஏரியாவை ஒதுக்கிட்டு மற்ற ஒரு ஏரியாவிலையும் அவர் வராமல் இங்கேயே இருடான்ட்டா அவர் சொல்கிறாரு, ஐ வாண்ட் ஒன்லி நாட் லிவிங் இன் பர்டிகுலர் பிளேஸஸ், பட் ஐ விசிட்டிங், ஐ மூவிங் இன் டு எவ்ரி ஏரியா இன் யுவர் பர்சனல் லைஃப். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்,
ஃபைனான்ஷியல் ஏரியாவில் ப்ராப்ளம்னா ஆண்டவர் கூப்பிட்றோம், ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம்னா ஆண்டவர் கூப்பிட்றோம். ஆனால் நம்ம பார்க்குற அந்த செக்ஸுவல்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்கே ஒரே இருட்டு, ஃபீஸை பிடிக்கிட்டாங்க, நாரி கிடக்குது, வேஷம் போட்டுட்டு அலையிறோம், முகமூடி போட்டு அலையிறோம், அங்கே கூப்பிட மாட்டேங்கிறோம். ஆகவே நம்ம என்ன கெட்டி குட்டிக்காரனாக அடித்தாலும் ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே நம்மளால் ஸ்பிரிச்சுவலில் முன்னேற முடியல, அங்கே அவரை இன்வைட் பண்ணால் ஒழிய. ஸோ I will live in them and move into them. Move. நான் அவர்களுக்குள் வாசம் செய்து அவர்கள் நடுவிலே உலாவி. நம் தேவனை உலாவுறதுல ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிக்கும். உலாவுறது ஒரு இடத்துல அவர் வைக்கக்கூடாது. இருக்கீங்களா இல்லையா? அப்படியே அப்போ ஒரு பின்ட்ராப் சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. இதில் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், குறி தெரிய மாட்டேங்குது, பிடிக்கலன்னு குறி தெரிய மாட்டேங்குது. இப்படியே நீ வருஷம் முழுக்க வறுத்து எடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? எத்தனை பேர் சே ஏமே நான் இது பிரசங்கமாக நினைக்கல. மாவனை இதில் ஒரு கரை காணாமல் எடுத்து வைக்கிறது இல்லை. ஐ டோன்ட் கேர், மற்றவங்களுக்கு எனக்கு அக்கறையே கிடையாது. இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிச்சம், கர்த்தர் இப்போதைக்கு நடத்துகிற பாதை. ஒருவேளை அடுத்த வாரமோ அடுத்த மாதம் மாற்றினா அந்த பாதையில் போயிட்டுருப்பேன், அவ்வளோதான். எனக்கு எதுன்னு முக்கியம் இல்லை, எந்த சப்ஜெக்ட் எனக்கு முக்கியம் இல்லை, அவர் எது நடத்துகிறாரு தான் எனக்கு முக்கியம். அடுத்த வாரம் ஃபைனான்ஷியல் ஏரியானா ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ God wants to move in your several areas. அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆதாம் ஏவாலாம் படைச்சிட்டு அவர் என்ன பண்ணாராம்? பாலு சொன்னிச்சு, எல்லாம் பாலு கை தட்டுங்க, அப்போ தான் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன பண்ணாரா? தேவன் பகல் குளிர்ச்சியான வேளையில் என்னடா இன்றைக்கி பார்த்து இந்த மைக்கு 3:8 when they heard the sound of God, Adam and Eve heard the sound of God. என்ன சவுண்டு? ஸ்ட்ரோலிங் இன் த கார்டன். ஸ்ட்ரோலிங், இந்த ஸ்ட்ரோலிங் தான் அங்கே மூவ்னு போட்டிருக்கு. மூவிங், ஸ்ட்ரோலிங். ஸ்ட்ரோலிங்னா உலாவுறது. ஜாஸ்தி ஈவினிங் ஒரு 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 7:30 ஆச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரீட்டில் உலாவரத்துக்கு கூப்பிடுவாங்க. கை பிடிச்சி 2 பேரும் அப்படியே உலாவும். வாக்கிங் வேறு, மூச்சை பிடிச்சிட்டு இறக்க போகிறது. இது உலாவுறது. உலாவுறதுனே ஒன்று இருக்குது. நீங்கள் அப்படி உலாவி இருக்கீங்களா? மொட்டை மாடி இருந்தால் உலாவுங்க. மொட்டை மாடி நம்ம வெத்தலை காய வைக்கிறதுக்கும் துணி காய வைக்கிறதுக்கும் தான் பயன்படுத்துகிறோம். ஈவினிங் ஆச்சுன்னா கொஞ்சம் என்ன பண்ணணும், அப்படியே 1 மணிக்கு எஞ்சி நைட்டு விளாவுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தப்பாக நினைப்பான். ஸ்ட்ரோலிங்ப்பா. என்னுடைய கடவுள், என்னுடைய தேவன் உனக்குள் வாசமாக இருப்பது மட்டும் இல்லை, பட் காட் வாண்ட்ஸ் ஸ்ட்ரோலிங் அமங் யூ, இன் யூ, மூவ் இன் டு யூ. உலாவுகிறவர். Daniel chapter 3. Daniel chapter 3 verse 25.
3:25. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிங்கிறவங்கள நெருப்பில் போட்டுட்டாங்க. நேபுகாத் நேச்சார் அவன் வந்து கடவுளை அறியாதவன். அந்த நெருப்பில் பார்க்குறான். 3 பேர் தூக்கி அந்த நெருப்பில் போட்டாங்க. பட் லுக், கத்துறான் ஏஞ்சி, I see 4 men walking around freely in the fire. I see the 4 men walking around freely. அடா பாவி, அந்த நெருப்பில் 4 பேர் நடக்கிறாங்கன்னு சொல்லியா, ஃப்ரீயாக நடக்கிறாங்களா, நம்ம உலாவுறாங்கன்னு அர்த்தம், ஸ்ட்ரோலிங்னு அர்த்தம். I see 4 men walking around freely in the fire, completely unharmed. ஒரு சேதமும் அவங்களுக்கு இல்லை. The 4th man looks like a son of God. அதில் 4ஆவதாக ஒருத்தர் ஸ்ட்ரோலிங் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்க்குறதுக்கு கடவுள் பெத்த புள்ள மாதிரியே இருக்குது. அந்த கடவுள் பெத்த புள்ள தான் ஏதேன் தோட்டத்தில் ஸ்ட்ரோலிங் பண்ணார். அவர் தான் இப்போ ஸ்ட்ரோலிங் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் உனக்குள்ள வந்து வாழ்வது மட்டும் இல்லாமல் உன்னுடைய எல்லா ஏரியாக்களும் God wants strolling in your every area in your personal life. Hallelujah. ஓ, என் வாழ்க்கையில் அவரை கட்டி போட்டு ஒரு ஏரியாவில் வச்சுருக்கோமா, அல்லது ஸ்ட்ரோலிங் பண்ணுறதுக்கு, வாக்கிங் பண்ணுறதுக்கு எல்லா ஏரியாவிலும் அவரை இன்வைட் பண்ணுறோமா? நீ இன்வைட் பண்ணாமல் கதவை உடச்சிக்கிட்டு அவர் வரமாட்டார். கதவை உடச்சிக்கிட்டு வர முடியும். கல்லறையை உடச்சிக்கிட்டே வெளியே வந்தவர் உன் கதவை உடைக்க முடியாதா? பட் God will honor you. God has honor you. God should not be shutted the door and enter you and visit your realm. God waited for your admission, for your allowing, for your permission. What a God we have. Hallelujah. நீ சாகிற வரைக்குமே ஒரு ஏரியாவில் இன்வைட் பண்ணலன்னா அவர் கோச்சிக்க மாட்டார். எந்த ஏரியாவில் அவரை இன்விடேஷன் கொடுத்து பர்மிட் பண்ணுறோ அங்கே வந்து நீ விரும்புகிற விடுதலையை செய்ய ஆரம்பிப்பார். நாட் ஒன் டே, அது ஒரு ப்ராசஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு திறந்து கொடுக்குறாயோ அவ்வளவுக்கு அந்த ஏரியாவை அவர் கிரியை செய்வார். நீ பின்னால் இயேசுவை போலவே இருப்பாய் அந்த ஏரியாவிலே. Hallelujah. Just as a Jesus you will be. You will be just as a Jesus. Yes, I know He is faithful God. What He promised to us, He will do it. அப்படியே மண்டையை போடக்கூடாது. கர்த்தருக்குள்ள பெரிய காரியம் செய்கிறதுக்கு வெளியிலலாம் ஒன்றும் தேடாத, உள்ளேயே ட்ராவல் பண்ணு. கம்ப்ளீட்டாக உள்ளே தான் விஷயமே இருக்குது. உள்ள நிறைய நடக்கட்டும், வெளியே தானாக நடக்கும். ஸோ ஏதேன் தோட்டத்தில் உலாவினார். கார்டன் ஆஃப் ஃப்ரீடம், God was strolling among the fire. Our God was strolling. மார்க் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். Mark Gospel chapter 11:27. Then when they were back in Jerusalem once again, as they were walking through the temple, the high priest, religious scholars and leaders came up and demanded, Jesus walking through the temple. அவர் தேவ ஆலயத்தில் என்ன பண்ணார்? உலாவினார்.
Garden of Eden, among the fire, temple court. Our God strolling. God was strolling. God was moving among them. அவர் பழக்கத்தை பாரு. ஒரு இடத்துல இருந்தாருன்னா தங்கி இருக்கிறது மட்டுமில்லை, John Gospel chapter 10. John Gospel chapter 10. They were celebrating just then in Jerusalem. It was winter. Jesus was strolling in the temple across Solomon's porch. Jesus was strolling across the Solomon porch. சாலமோன் மண்டபத்தில் இயேசு உலாவிக் கொண்டிருந்தார். So we see the Garden of Eden, among the fire, temple of God, Solomon porch. The 4 different areas God's action, God's attitude, not only the particular place he will live or settled, he is willing to strolling, he is willing to moving among them. இப்போ இப்படி பழக்கமுள்ள ஒருத்தர் உனக்குள்ள எனக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் ஒரு இடத்துல செட்டிலாக இருக்கிறது விரும்ப மாட்டார். உன்னுடைய எல்லா ஏரியாக்கள் he wants strolling. That is the victory of Christianity. பாரு, நீ யோசிச்சு பாரு. சபைக்கு வரோம், எல்லாம் தான் நடக்குது. ஓகே, உன்னுடைய ஏரியாக்கில் அவர் வந்து நீ 40 வருஷம் ரட்சிக்கப்பட்டு, ஓகே 40 வருஷம் இயேசு எப்படி தான் இருப்பார்? அவரை நம்ம உள்ள சந்தோஷமாக வச்சுருக்கோமா, ஜெயிலில் போட்டிருக்கோமா? யார் அவர் வராவி? அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நம்ம எல்லா ஏரியாவிலும் விடுதலையாக இருப்போம். வேற அப்சல்யூட் டெலிவரன்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஏரியா. பா, ஸோ நான் என்ன விசுவாசிக்கிறேன், எனக்கெல்லாம் யாரும் அப்போ இந்த காலத்தில் அப்படி சொல்லி தரல. பல வருஷம் இதெல்லாம் தெரியாமே ஊழியம் செஞ்சேன். தலைவலி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஹாஸ்பிட்டலுக்கே போனதெல்லாம் உண்டு. ஸ்ட்ரெஸ்ஸுனால் இந்த பெந்தேகோஸ்ட் ரிலிஜியன் உடைய செட்டப்லேயே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆனதெல்லாம் உண்டு. ஆகவே தான் இங்கே ஒரு பயப்புள்ள போயிடாத, நீ போயிடக்கூடாதுன்னு தான் உன்னை இந்த கற்றுட்டு இருக்கேன் நான். நீயா ஒரு மைண்டு வச்சுக்காத. அப்படி இல்லை. ஏசு விடுதலையான தேவன், நமக்கு விடுதலை வாழ்க்கை தான் கொடுப்பார். நீயா உன்னை அப்போ அண்ணா அப்படி தாங்க பேசுவார். ஆனால் நம்ம ஒன்றுமே முடியாது. இப்போ பார், உன்னை எங்கே கொண்டு போகிறான் பார் ஆவியானவர். சரிங்க பாஸ்டர், எங்களுக்குள்ள உலாவின்றீங்களே, எங்களுக்குள்ள எந்த இடத்துல உலாவுறார்? ஏன் உலாவுறார்? எங்களுக்குள்ள எந்த போர்ஷனில் உலாவ விரும்புகிறார்? ஒய்ங்கிறது கூட அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஏன், எந்த போர்ஷன்? எரேமியா 17 அதிகாரம் 9வது வசனம். முதல்ல தமிழில் அதை கேளுங்க. எரேமியா 17. இன்றைக்கி 2-3 வசனம் தான் பார்ப்போம், அப்புறம் அடுத்த வாரம் பார்ப்போம்.
எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அவ்வளோதான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. அதோடு முடிச்சிடக்கூடாது. அதை அறியத்தக்கவன் யாருன்னா என்ன அர்த்தம்? அந்த இருதயத்தை யாரும் வேற யாரும் அறிய முடியாது. அந்த இருதயம் இருக்கிறவனாலும் அவன் அறிய முடியாது. நான் சும்மா உங்க விளங்குறது கேட்குறேன். இங்கே எத்தனை பேருக்கு இருதயம் இருக்குது? அவங்களாம் கை தூக்குங்க. இருதயம் உள்ளவங்களாம். இருதய ஆண்டவர் இருதய ஓகே. எத்தனை பேருக்கு உங்களுக்கு இருதயம் தெரியும்? நம்ம ஒரு நேரத்தில் ஒரு மூடில் இருப்போமா இல்லையா? எந்த நேரத்தில் எப்படி நமக்கே விளங்காது. நம்மளே ஒரு மாதிரி மெஸ்ஸில் இருப்போம். அதை இந்த டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். என்ன மகத்துவமாக இருக்குன்னு எல்லாம் நான் வாசி முடித்தோன்னே எல்லாம் கை தட்டுவீங்களா? இல்லை புரியாட்டியும் கை தட்டுங்க தோற்று. ஏன்னா நான் இப்படியே எதிர்பார்த்து பேசி நீங்கள் கை தட்டாமல் போகும்போது வீட்டுக்கு போய் என்னை வச்சு காமெடி பண்ணுறாங்களோன்னு சந்தேகம் வந்துடுது. எல்லாம் ஃபேண்டாஸ்டிக் டிரான்ஸ்லேஷன் பாரு. இருதயமே மகா திருக்குள்ளதுன்னு இருக்கு. இப்போ எல்லாம் சொல்லுங்கள், திருக்குள்ளது சொல்லுங்கள். திருக்குன்னு என்ன? ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ வருஷம் திருக்குள்ளதாக இருக்குன்னு தெரியும். ஆனால் திருக்குன்னு நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. கிறுக்குன்னு தெரியும். அதுக்கு தான் மந்திரமாக அந்த பைபிள்லாம் மனப்பாடம் பண்ணாமல் சொல்லுவாங்க. என் பிள்ளை கேளுங்க எல்லாம் சொல்லுவேன். செல்லும் எல்லாம் சொல்லுவோம். செல்லு எல்லாம் சொல்லும். இல்லை போட்டிருக்கு பார். The heart is hopelessly dark and deceitful. The heart is hopelessly dark. ஹோப்னா நம்பிக்கை. மனுஷனுடைய இருதயம் ஒரு நல்ல நம்பிக்கை கூட இல்லை. எதுலேயுமே அவனுக்கு என்ன இல்லை? ஹோப்பே இல்லை. சரி, ஹோப்பே இல்லாட்டி பரவாயில்ல. ஹோப் இல்லாத இருதயம்னா கூட பரவாயில்ல. அது எப்படி இருக்கான்? டார்க்காக இருக்கான். விளங்கிருச்சா விளங்கலையா? ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் மகா பெரிய திறமசாலி. என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட இத்தனை வருஷத்தில் நீங்கள் ஹோப்லெஸ்லி டார்க் இருதயத்தோடையே வாழ்ந்திருக்கீங்கன்னா என்ன உங்களுக்குள்ள ஒரு பொறுமை இருக்கும், என்ன ஒரு சகிப்புத்தன்மை உங்களுக்கு இருக்கும். அது நினச்சாலே எனக்கு மேலெல்லாம் சிலுக்குது, நெருடுது. என்ன பண்ணுது? நெருடுது. டார்ச்சர், ஹெல். ஹோப்லெஸ்லி டார்க்கன் இருதயத்தோடு வாழ்ந்தால் அது நரகம். ஒவ்வொன்றிலும் பயம், ஒவ்வொன்றிலும் அதைரியம், ஒவ்வொன்றிலும் ஃபெயிலியர் ஆட்டிடியூட். We can't live deliverance. நீ சொந்த வீடு கட்டி வாழ்ந்தாலும் அந்த வீட்டின் பயனை உன்னால் அனுபவிக்க முடியாது. So the heart is hopelessly dark and deceitful. டிசீட்ஃபுல்னா ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது. நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்ல, யாரையும் நம்ம ஒரு கணக்கு போடுவோம். அதான்டா தான் அப்படின்னு நீங்கள் ஷிவரை நம்பிட்டீங்க. ஆனால் உள்ளே போய் விசாரித்து பாருங்களேன், நீங்கள் நம்பினதே அங்கே இல்லை. நீங்கள் நம்பி போகிற விஷயமே அங்கே இருக்கவே இருக்காது. அப்போது உங்கள் இருதயமே உங்களை என்ன பண்ணுது? ஏமாற்றிக்கிட்டு இருக்கு.
அதனால் நிறைய பேர் பகைச்சிக்கிட்டோம், நிறைய பேரை வெறுத்துட்டோம், கடவுள் நம்ம உயர்த்துறதுக்கு அனுப்பிச்ச நிறைய பேர் இழந்துட்டோம். இப்போ கூட விழிச்சா கோடீஸ்வரன் ஐஸ்வரன் வாழ முடியும். இப்போவும் தப்பாக நம்மளை இது நினைக்க வைக்கிறதுனால இன்னும் போராட்டத்தில் வாழ்கிறோம். நான் அப்படி வாழ்ந்த பல வருஷம் கிருபையாக கர்த்தர் தப்பிச்சார். அதை நான் ப்ரீச் பண்ணுறேன். இன்னும் ஃபுல்லாக போச்சானா ஃபுல்லாக போகலை, இன்னும் நான் போக இதில் கடக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. பட் ஓரளவுக்கு நான் கடந்திருக்கேன். அதனுடைய விடுதலை, என்னுடைய சந்தோஷம் எனக்கு தெரியும். ஃபுல்லாக இன்னும் முடிக்கல. So man's heart is absolutely hopelessly dark and deceitful, a puzzle that no one can figure out. A puzzle na pudir, no man can know that. அந்த இருதயத்தை ஒரு மனுஷனால என்ன பண்ணிக்க முடியுது, புரிஞ்சு இப்படி தானே அந்த இருதயம்னு சொல்லவே முடியாது. இட்ஸ் அ பசல், புதிர். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஓ, புரியுதா தம்பி? புரியுதா? யோசிப்பார். இயேசு இங்கே தான் வாழ்கிறாரு. ஆனால் உன் இருதயம் உனக்கு ஹோப்லெஸ் டார்க்காக இருக்குது, டிசிட்ஃபுல்லாக இருக்குது, ஒரு பசலாக இருக்குது. அதனால் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் உனக்குள்ளே நரகமாக இருக்குது. அது மோட்சமாக மாத்திரம் உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஏன் மாற மாட்டேங்குதுன்னா அவரை வாழ தான் விட்டுருக்கிற, உலாவை விடலை. ஸோ காட் வாண்ட்ஸ் டு மூவ் இன் யுவர் ஹார்ட். இப்போ புரியுதா? உலாவை விரும்புகிறாருன்னா என்ன அர்த்தம்? உன் இருதயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? உலாவை விரும்புகிறார். எங்கே டார்க் அண்ட் பிளேஸ் இருக்கோ, எங்கே டிசிட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, எங்கே நீ கண்ணீர் விட்டு கதறியோ, அதனால் அங்கே உனக்காக அதை நந்தவனமாய் மாற்ற எனக்கு அனுமதி கொடு, உலாவுறன்னு சொல்கிறார். ப்ளீஸ் give me permit. I strolling in you and restore your joy and happiness. The heart is hopelessly dark and deceitful, a puzzle that no one can figure out. But சரி, ஓகே, இதெல்லாம் இருக்குது இல்லை. ஆனால் உனக்கு உன் இருதயம் ரொம்ப டார்க்கண்டாக இருக்கா, பசலாக இருக்கா, டிசிட்ஃபுல்லாக இருக்கா, கன்ஃபியூஸ்டாக இருக்கியா, டிப்ரெஸ்டாக இருக்கியா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியா, அதனால் ஹார்மோன் ப்ராப்ளம் வந்துருச்சா, அதனால் சுகர் ரைஸ் ஆகுதா, அதனால் பிபி ரைஸ் ஆகுதா, அதனால் மென்சூரல் சைக்கிள் எல்லாம் ஏருக்கு மாறாக நடக்குதா? ஓகே, ஆனால் அங்கே வரார் அவர். ஏன்னா என்னுடைய இருதயம் இப்படி கேனத்தனமாக கூத்தாடிக்கிட்டு இருக்க தெரிஞ்சால் நீ தான் ரெக்டிஃபை பண்ணிடுவிய. நம்ம இருதயம் தானே. நம்ம மேலே இருக்க துணி விலகினா யார் துணியை கரெக்ட் பண்ணுவா? பக்கத்தில் இருக்கிறவனா? யார் தான் பண்ணுவா? நீ பண்ண தெரிலன்னா, கை வலிக்குது, தூக்க முடியலன்னா வேறு யார் என்ன பண்ணுவா? நல்லவங்க நான் செஞ்சு விட்டுமே தானே கேட்பாங்க. என்னால் நம்ம இருதயத்தையே சர்ச் அவுட் பண்ண முடியல, ஃபிகர் அவுட் பண்ண முடியல. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக டிசிட்ஃபுல்லாக இருக்குது, டார்க்கண்டாக இருக்குது, அது மோசமாக இருக்குது. ஆகவே நான் ஏன் உனக்குள்ளே வந்தேன்னா, இப்படி உன் இருதயம் தான் எல்லாத்துக்கும் மோசமானது, நான் அதை சரி பண்ணி உன்னை சந்தோஷமாக வைக்கிறான்டான்னு உள்ளே வந்தார். அவரை சண்டே திறந்து விடுவேன். என் கூட நல்ல பிள்ளையா டூ வீலரில் பின்னாடி உட்காந்துக்கணும். ஜெனி பிளாசா முடிஞ்சவனே இறக்கி விட்ருவேன். அப்புறம் அடுத்த சண்டே தான் அவங்கள திறந்து விடுவேன். அப்படின்னு நீங்கள் சண்டே அவரை வெளியே விடுறீங்களே தவிர, மண்டே டு சாட்டர்டே உங்களுடைய எல்லா பர்சனல் ஏரியா இருக்குல்ல, அது எல்லாமே டிசிட்ஃபுல்லாக இருக்குல்ல, அது எல்லாம் டார்க் அண்ட் பிளேஸாக இருக்குல்ல, அங்கே கரண்ட் வேணுமா வேணாமா, அங்கே நிம்மதி வேணுமா வேணாமா, அதை ரீவயரிங் பண்ண வந்தவர் தான் இந்த தேவன். ஆனால் அந்த ஏரியாவில் அவர் நீ பார்பிட் பண்ண மாட்டேங்கிறார். ஆகவே என்னை மன்னிச்சிக்க, அந்த நரகத்தை நீ அனுபவிச்சு தான் தீரணும். நோ எஸ்கியூஸ். But I, God, search the heart and examine the mind. I, God, தேவனாகிய நான் search your heart.
search your heart and examine in your mind. உன் இருதயத்தை நான் சர்ச் பண்ணுறேன். என்ன ப்ராப்ளம், எங்கே ப்ராப்ளம்னு உன்னால் முடியல, ஐ கேன் சர்ச் அவுட். நான் உன் இருதயத்தை சர்ச் பண்ணிக்கிட்டு இருதயத்துக்கு கனெக்டடாக இருக்கிற உன் மைண்டு தாட் இருக்குல்ல, அதையும் நான் என்ன பண்ணுறேன், சரி பண்ணுறேன், எக்ஸாமின் பண்ணுறேன். அதை 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 முதல்ல இந்த தாட்டு வந்து எப்படி இருதயத்தை கனெக்டடாக டார்க் ஆக்குது, நான் முதல்ல கொஞ்சம் வந்து உன் மைண்டெல்லாம் எக்ஸாமின் பண்ணுறேன். ஆஹா, இங்கே வயரிங் விட்டு போச்சா, அதை பிடிச்சிக்கிட்டே வந்து சர்ச் பண்ணி அந்த இருதயத்தில் அந்த இடத்துல விளக்கு வைக்கிறேன். I can. Hallelujah. இது போராது எனக்கு, இப்படி ஒரு கடவுள் எனக்கு வாழ்கிறது. பணம் லொட்டு லொசுக்கு அப்புறம் வந்து சரிண்டா சாப்பிட்றேன்டா 3 வேளை, பிரச்சனை வந்தால் ஏதோ பணம் வந்துடுதுடா, கர்த்தர் கிருபடா. இதை விட என்னடா உலகம் எனக்கு, இதை விட என்ன? சொந்த வீடு கட்டணும்னு அந்த வீட்டில் தான் இருக்கான், வாடகை வீட்டில் இருக்கணும்னு வீட்டில் தான் இருக்கிறான். அவன் வாடகை கொடுக்கல, நான் வாடகை கொடுக்குறேன். ஆனால் 2 பேரும் வீட்டில் தான் இருக்கான், காட்டில் இல்லை. 2 பேர் தேவைகள் சந்திக்கப்படுது. இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ பெரிய வாழ்க்கையில் வேறு என்ன தான் கிழிக்க போகிறேன்? என் வாழ்க்கை முழுக்க இந்த தேவனுக்கு பர்மிஷன் கொடுத்து என்னுடைய மைண்டை எக்ஸாமின் பண்ணுங்கள், என்னுடைய இருதயத்தை சர்ச் அவுட் பண்ணுங்கள். எப்படி ஆச்சும் இந்த டார்க் அண்ட் டிசிட்ஃபுல்லாம் போய் ஒரு பிரைட் என்விரான்மெண்ட் எனக்கு வேணும். ஐ கேன் லிவ் இன் திஸ் வேர்ல்ட். அதெல்லாம் நீ விரும்பணுங்க. இதெல்லாம் கேட்டுவிட்டுப்பா அவரா நம்ம வேலையை பார்க்கலான்னா ஒன்றும் முடியாது. கடைசியில் ரொம்ப ஏமாற்றம் அடைவ, ரொம்ப ரத்த கண்ணீர் படிச்சிருவோம். அதான் முக்கியமான விஷயம். The heart is hopelessly dark and deceitful, a puzzle that no one can figure out. But I, God, search the God and examine the mind. I get to the heart of the human. I get to the root of things. Why I am searching the heart, why I am examining your mind? Because I get to root of the things. நான் ஏன் உன் இருதயத்தை சர்ச் அவுட் பண்ணணும், நான் ஏன் உன்னுடைய மைண்டை எக்ஸாமின் பண்ணோம்னா, உன்னுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற இதுதான் காரணம். இப்படி இருக்கிறனால தான் நான் காயப்படுறேன், இவங்க இப்படி பேசுனதுனால தான் நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன், என் குடும்பத்தின் பின்னணி சரியில்லாதனால தான் நான் இப்படி தடம் மாறிட்டேன். நீ கண்டுபிடிச்சி ஒரு ரூட்டு சொல்கிறீல்ல, அது ரூட் இல்லை. என்னைய விடு, உன்னுடைய மைண்டை நான் எக்ஸாம் பண்ணுறேன், உன்னுடைய இருதயத்தை நான் சர்ச் பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு ரூட்டு கண்டுபிடிப்பேன்ல, தட் இஸ் த ரூட். தட் இஸ் த ரூட் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம்ஸ். பிகாஸ் காட் ஹாஸ் டிசைன்ட் யூ. அவர் காட் இஸ் அ டிசைனர். அவர் தான் உன்னை டிசைன் பண்ணார். இந்த மெக்கானிசம் எங்கே இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் இந்த பிரச்சனைக்கு இதுதான் ரூட்டு வேறுன்னு கண்டுபிடிச்சார்னா எக்ஸாக்ட்லி இட் இஸ் ரைட். I get to the heart of the human. I get to the root of things. I treat them as they really are. இந்த ரூட்டை கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டு இப்போ உக்காருவேன். உக்காந்து I treat you as you really are. இப்போ நீ இருக்கிறது ரீல். என்னங்க இப்படி உட்காந்துருக்கீங்க?
நீ இல்லை, நான் இல்லை, எல்லாருமே இப்படி தான் இருக்கோம். எல்லாம் ரீல் விட்டுட்டு தான் இருக்கோம். நம்முடைய ரியல் விஷயத்தை யாருக்கும் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், காமிக்க மாட்டேங்கிறோம். காமிச்சா அவங்க நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, ஹர்ட் பண்ணிடுவாங்க, வெறுத்துருவாங்க, மட்டமாக நினைப்பாங்க. ஆகவே எந்த முகத்தை வச்சு காமிச்சா நம்மளை சுற்றி உள்ளவங்களும் சொசைட்டி நம்மளை ஆனர் பண்ணுறது அப்புறம் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அந்த முகம் நம்முடைய முகம் இல்லை. எல்லோரும் வெறுக்கிறது தான் நமக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் இப்படி வாழ வேண்டாம், என்னை விடு. ஐ கேன் எக்ஸாமின் யுவர் மைண்ட், ஐ கேன் சர்ச் இட் யுவர் ஹார்ட், definitely I will find out the root of the problem, then only I treat you as you are really. நீ ரியலாக எப்படி இருக்கியோ அப்படி நான் உன்னை கொண்டு வந்துடுறேன். புரியுதா புரியலையா? இப்போ நான் சாந்தமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், கண்டுபிடிச்சி இல்லாமல் கோவாக்காரன்னு என்ன பண்ணுறாரு, உன்னை என்ன பண்ணுற, உன்னை ரியலாக கொண்டு வந்துடுறேன்னா என்னை ரியலாக எப்படி கொண்டு வந்துட்டார்? ரியலாக நான் ரியலாக எப்படி இருக்கிறேன்? அப்போ எனக்கு தெரிஞ்சிடும், இது வரைக்கும் நான் சாந்தகுமாரியே நடித்தேன், ஆனால் இவ்வளோ முசுடின்னு எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு எனக்கு தெரியணும். அப்போ நீ கேட்ப, அது தெரிஞ்சுதானே முகமுடி போட்டு ரொம்ப வருஷம் ஆகி நம்பிட்டேன் முகமுடிய. சாந்தம் தான் நான் நம்பிட்டேன். கர்த்தர் இல்லை கண்ணு, இது ரொம்ப நாள் போட்டேன்னா கர்ண கமண்டால் மாதிரி ஒட்டிக்கிச்சு, நீ இப்படிப்பட்ட ஆளுன்னு காமிப்பார். நீ ஒரு கேள்வி கேட்கலாம், ஐயோ நான் முசுடுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போ தேவன் என்ன பார்க்குறாரு, இனிமேல் முசுராகவே தெரியுறாரு. நான் என்ன பண்ணுவேன், முசுடாகவே திரிவேன். நீ என்ன கமெண்ட் அடித்தாலும், நீ என்ன பண்ணாலும் எனக்கு என்னவே வராது. ஏன்னா இந்த முசுடை கிரியேட் பண்ணி ஏற்றுக்கொண்டவர் எங்கள் அப்பன். புரியுதா புரியலையா? டிசைனருக்கே நான் யாருன்னு எனக்கு தெரிய வச்சுட்டாரு. முசுடின்னு நீ விளக்குற, அவர் விளக்கலை. இந்த முசுடு போல் ஒரு முசுடு கிடைக்குமான்னு தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டாரு. இப்போ தான் விளங்குதா? சரி, விளங்குன வரைக்கும் சந்தோஷம். இந்த மாதிரி விளங்குனவன் யாருக்கும் வெக்கப்பட மாட்டான், யாருக்கும் தலை குனிய மாட்டான். முகமுடி அவனுக்கு அவசியம் இருக்காது. அதான் சொன்னால கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு எழுத்தாளர் பீர் பாட்டிலாம் அவகிட்ட கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு கூட வாங்கிட்டு போனார் பார். எப்படி நான் நினைக்கிறேன், ஏசு இருந்தாருன்னா வா பேதுருவன்னு அவர் கட்டி பிடிச்சிருப்பார். ஐ ட்ரீட் யூ ஆஸ் ரியலி யூ ஆர். எனக்கு அதான் பிடிக்கும். கூடுமான வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எது வெற்றின்னு நினைக்கிறேன்னா, மக்களுக்கு மற்றவங்களுக்கு மறைச்சு நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தான் பல வருஷம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்கார். அதுக்கு நான் அவங்களை ஆனர் பண்ணுவேன், அவங்கள மேலே அன்பு செலுத்துவேன். பட் அவங்க என்னாச்சும் ஒரு கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து தப்பு, ஓகேனா ரைட்டு, ஐ கேன் ரெடி டு சேஞ்ச் மை செல்ஃப். பட் மாற்றவே முடியல, இதுதான் என்னுடைய பலவீனம் விமர்சனம் பண்ணாங்கன்னா எனக்கு அது பற்றி அவங்க தான் முடிவெடுக்கணும், நான் முடிவெடுக்கணும் அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு விளங்கவே இல்லை நான் பேசுகிறது? விளங்காத மாதிரி உட்காந்துருக்கீங்க, புரியுதா இல்லையா? நீ சில பேருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அவன் வளர்றான்ட்டு இல்லை. அந்த மாதிரி ஒரு சுதந்திர, அதாவது மே மாதம் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு போகிறா, கொளுத்துது வெயில், அது என்ன சொல்லுவீங்க அந்த வெயில்? இது ஒன்று ஒரு என்னப்பா அக்கினி நட்சத்திரத்தில் அக்காவுக்கு கல்யாணம், ஏதோ ஒருத்தருக்கு இருக்காங்க. நீங்கள் புடவை இவ்வளவு தான் கேப் இருக்குது, அதுலேயும் நகை அள்ளி போட்டுட்டோம். அங்கே பவர் கட்டு கல்யாண மண்டபத்தில், பிரியாணி பக்கத்துலேயே கிண்டுறான். எல்லாம் வந்து அக்கா என்ன புடவை நல்லா இருக்குது ஜொல், ஆனால் உனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆனால் நீ வீட்டுக்கு வந்துட்டு அதெல்லாம் போட்டுட்டு ஒரு நைட்டியை மாட்டிட்டு, அந்த குப்பை நம்ம வீட்டில் இருக்கல ஒரு பெட்ரூம்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு, கட்டில் நம்ம படுக்கிறத தவிர மற்றதெல்லாம் படுத்துருங்க பார்.
அதில் அப்படி உக்காந்தி கொரான்னு சத்தம் போடுற நம்ம பிராண்டு ஃபேனை போட்டுட்டு உக்காந்தின்னா, அது மாதிரி சேகர் பேசுகிற இந்த லிபரேஷனை சும்மா ஒரு 1/2 hour நீ அனுபவிச்சா தான் இது உனக்கு விளங்கும். எங்கே நீங்கள் தான் அள்ளி போட்டிருக்கீங்களே, எத்தனை முகமூடி போட்டிருக்கீங்க, எத்தனை மாசு கலராக இருக்குது. அதனால் இது என்ன பேசினாலும் என்ன பண்ணாது, ஒட்டாது. நான் சொல்கிறேன், பாப அடிமைத்தனத்தை வருஷம் முழுக்க அனுபவிச்ச நீ கொஞ்சமாச்சும் ரியலாக உன்னுடைய லைஃப் என்னங்கிறது வாழ்ந்து போகிற, அதில் சுகம் உண்டு. ஆமாம், அதில் சுகம் உண்டுயா, அதில் சுகம் உண்டு. So I get to the heart of the human, I get to the root of things, I treat them as they really are, not as they pretend to be. I treat you as really you are, not as you pretend to be. Pretend, பாசாங்கு, வேறு ஒரு உருவத்தை காண்பிப்பது. நீ மற்றவங்களுக்காக ஒரு உருவத்தை காமிச்சிட்டே இருந்தில்ல, இனிமே அப்படி ஒரு நிர்பந்தமான உருவத்தை காண்பிச்சுக்கிட்டே நீ அடிமைத்தனத்தில் வாழாமல் அதை கழட்டி போட்டுட்டு ரியலி யூ ஆர் அப்படி என்னை அனுமதிச்சுனா நான் ஸ்ட்ரோல் பண்ணி உலாவி எல்லாம் எக்ஸாம் பண்ணி சர்ச் அவுட் பண்ணி அந்த ப்ரிட்டன் பண்ணுற அந்த மாஸ்க்கை தூக்கி போட்டு உன்னை விடுதலையாக போக செய்வேன். இன்னும் சில பேருக்கு புரியல இல்லை. சகை ரொம்ப குள்ளமானவன். அவன் நடந்து போனாலும் சிரிப்பாங்க எல்லாரும். முன்னாடி சிரிக்க மாட்டாங்க, பின்னாடி சிரிப்பாங்க. ஏன்னா ரொம்ப பணக்காரன் அவன். கொள்ளடிச்சு நல்ல பணக்காரன். ஒரு மாதிரி குள்ள எப்படி நடப்பாங்க. அப்பு அவன் வெக்கப்படுவான். மரத்து மேலே ஏறிட்டான், எல்லாம் சிரிப்பாங்க. ஆனால் சகையோ சீக்கிரம் அப்படி தான் போட்டிருக்கு, சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும். கூப்பிட்டது யார்? மோடி. 3வது முறை ஜெயிச்சுட்டு அவன் வீட்டில் இந்த பக்கம் வந்து தங்க விரும்புகிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? யார்? சகையு. அதே கூட்டத்துக்கு முன்னாடி தான் போகிறான், அதே நட தான். ஆனால் அவன் கெத்தாக போகிறான். ஏன்னா பக்கத்தில் யார் நிற்கிறா? ஜீசஸுங்க. யார் நிற்கிறா? ஆட்சி மாற்றம் ஜெபிங்கன்னு சொன்னேன், எல்லாம் ஜெபித்தோம். ஆட்சி மாற்றத்தை விட ரொம்ப சூப்பராக ஆண்டவர் அற்புதம் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் பார்லிமெண்ட்டில் எந்த ஆலோசனை கேட்காம நிறைய முடிவெடுத்த பெரியவங்கள்லாம் இப்போ 2 பக்கமும் எல்லாம் உக்காந்தி மூச்சு விட்டாலும் ஏன் இப்படி மூச்சு விட்டான்னு கேட்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சதுக்காக கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த மாதிரி கர்த்தர் ஆன்சர் பண்ணதை நான் பார்த்ததில்லை. சூப்பர், இன்னும் பார்ப்பீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்பு இப்படி தான் போகுது, ஆனால் திமிர போகுது. அப்புறம் வாங்க போகலாம். என்ன மாப்பிள்ள எப்படி இருக்க? அங்கே கேட்டுக்கிறான். வர குட்டையன்தான் தத்தி தான் போகிறான். இதுதான் அவன் ரியல் ஃபேஸு. அப்படி ஆக்கிட்டாரு. ஷேம் போயிடுச்சு. இவன் ரியல் யாருன்னு காமிச்ச டிசைனர் பக்கத்தில் இருக்கார். தட் இஸ் த ஹெவன். தட் இஸ் த ஹெவன். தட் இஸ் த ஹெவன். உன்னுடைய பலவீனத்தோடு, உன்னுடைய மாற்ற முடியாத நிலையோடு கிரியேட்டரோட ரிலேஷன்ஷிப் வச்சு அவர் அதை பார்க்கிறார், ஏற்றுக்கொள்கிறார்னு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் வாழும் பொழுது நல்லா அங்கமாக இருக்கிறவன் கூட அங்கே வரும்போது காம்ப்ளெக்ஸ் ஆவான். சகை மாதிரி
இல்லாதவன் நல்லா நடக்கிறான், நொண்டி நொண்டி போனாலும் போகிறவரோடு போகிறான். நான் நல்லா இருக்கிறேன், இருக்கிறவரோடு இல்லைம்மா. புரியுதா புரியலையா? மயங்காத, வஞ்சிக்கப்படாத, ஏமாந்துடாத. இந்த உலகம் உன்னைய அப்படியே கேரக்டர் கொடுத்து கொண்டு போயிடும். விடுதலைங்கிறது வெத்தலை பாக்குலையும் சிகரெட்லையும் இல்லை. பலவீனத்தை விட்டு வாழ்கிறது விடுதலை வாழ்க்கை. அதுவும் பைபிள் சொல்லுது. முதல்ல இன்னொரு பக்கம் வந்துரு, அந்த பலவீனத்தோடு வெளிச்சம் போட்டு வாழ்கிற, ஆனால் அவரோடு வாழ்கிறல, அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ண. அதில் நீ திளைச்சாதான், அதில் நீ நல்லா என்ஜாய் பண்ணாதான் அடுத்தது பலவீனத்தை எப்படி மேற்கொள்ளணுங்கிற வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சம் கிடைச்சா சகையும் இயேசும் போகும்போது யார் சகையும் யார் இயேசுனே தெரியாது. சகையை பார்த்தா இயேசுவை பார்க்க வேணாம், இயேசு பார்த்தா சகையை பார்க்க வேணாம். சூப்பராக இருப்பாங்க. சரி, இதோட நிறுத்துறது தான். உங்கள் முகங்களையும் உங்களுடைய என் பிள்ளைங்களுடைய கெப்பாசிட்டியும் பார்க்கும்போது இதோடு என்ன பண்ணிடணும், நிறுத்தினா நல்லாயிருக்கும். ஆஸ் தே pretend டு பி, அது மட்டும் எனக்கு சொல்லி முடிச்சிடுறேன். pretend, நீ இன்னொரு ஆளாக காண்பிக்கிறதுலேருந்து நான் அவனை என்ன பண்ணுவேன்? இந்த ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாமா? இல்லை உங்களை தான் கேட்குறேன், ஒரு வசனம் மட்டும். இல்லை, நீங்கள் போய் நிறைய முக்கியமான ஒர்க்கெலாம் நீங்கள் என் பிள்ளைகள் செய்யணும். அதுக்கு இந்த pretend சொன்னல, இன்னொருத்தருக்காக ஒரு முகத்தை காமிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னல, அதை நான் குத்தமாக குத்தி காமிக்கல, அதை புரிஞ்சுக்கணும். யாரையும் காயப்படுத்துறதுன்னு நான் அப்படி தானே வாழ்வேனா? நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், அது எனக்கு பிடிக்கல, அதுலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன்னு சொல்ல, ஆனால் விடுதலை அடைஞ்சிட்டே வரேன். நேரம் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது க்ளோஸாக இருக்கவங்கிட்ட வேணுங்கன்னு திணிச்சு நான் சொல்கிறதில்ல, இயல்பாக நான் எப்படி இருக்கிறோன்னு அப்படி தான் நான் இருக்கிறேன். அவங்களுக்காக இப்படி இருக்கணுங்கிறது இருந்திருக்கேன், ஆனால் அதை மாற்றிட்டே வரேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அவ்வளோதான். இப்போ 3 பேர் ஹோட்டல் போனாங்கன்னா, சில பேர் பார்த்து ஹோட்டல் உட்கார வச்சவனே, எப்பா முதல்ல 3 செட் இட்லி கொண்டு வாம்பான். நான் இட்லி கேட்டேன் அவங்ககிட்ட. ஏற்கனவே இட்லி சாப்பிட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில். அப்போ அவன் என்ன பண்ணுமா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பான். அவன் காசு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறவன் எனக்கு இட்லி வேணும்னு சொல்லும்போது, இந்த கூட 2 பேர் வரான்ல, அதில் ஒருத்தன் இல்லை எனக்கு இட்லியே போதும்மா. அவனுக்கு இட்லி பிடிக்காது. அவனுக்கு பூரி வேணும்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுது, தடுக்குது. ஏன்னா பில் பண்ண போகிறது யார்? அவன் தானே கூப்பிட்டான். தானே வம்பா இருக்குது. நான் பாட்டு செவனேன்னு தானே போயிட்டு இருந்தேன். கௌரவம்னு சொல்லி இப்படி. அப்போ என்ன பண்ணணும், இல்லை எனக்கு இட்லி பிடிக்காது, பூரி கொண்டு வான்னு சொல்லணும். நான் சொல்லுவேன், எனக்கு பூரி தான் வேணும்பேன். ஹலோ, எனக்கு உன் சொத்தில் பாதி எழுதி தானே கேட்டாங்க ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு, பூரி தானே கேட்டேன். ஏண்டா விருப்பப்படுறது சாப்பிட்றது கூட உனக்கு சுதந்திரம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இம்மா பெரிய உருவம்? நீயாகவே முதலாவது இருப்பதற்கு இயேசு உள்ளே இறங்கியிருக்கிறார். அவர் உலாவை விட்டால் தான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். நான் சர்ச்சாக் வார்டில் ஊழியம் செஞ்சேன். அப்போஸ்தலர் சர்ச்சில் ஊழியம் செஞ்சேன். என்ன கரூரில் கேட்டாக, ஈரோட்டில் கேட்டாக, சின்னமனூரில் கேட்டாகன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் தான் ஊழியம் செஞ்சேன். ஆனால் எனக்குன்னு ஒரு ஃப்ளேவர், எனக்குன்னு ஒரு லைட், எனக்குன்னு ஒரு வே ஆஃப் அது அவங்களுக்கு பிடிக்கல. என்னால் அவங்க விருப்பத்தையும் செய்ய என்னால் முடியல. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதுக்கு 50 பேர் ரெடியாக இருக்கான்.
நான் என்னோடு இருக்கிற கர்த்தரை நான் புரிஞ்சு அறிஞ்ச மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு எனக்குன்னு கொடுத்த தாவீதுக்கு கொடுத்த கவன்கல்லும் கேட்டாபில்ட்டும் அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு. சவுல் ஹெல்மெட்டை போட்டு சவுளுடைய ஆயுதத்தை போட்டு ஷூவை போட்டு அவனுக்கு நடக்க தெரில. இந்த அப்பியாசம் எனக்கு தேவையில்லைன்னு இன்றைக்கி எல்லாத்தையும் உதறி விட்டுட்டேன். இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் பேசுகிறேன். இதை விட்டு மாற்றி எனக்கு 1 லட்ச ரூபா மாதம் சம்பளம் கொடுத்தாலும் இப்போதைக்கு போனால் நல்லா தான் இருக்கும். அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி டெம்ப்டேஷன் தான் இருக்குது. இப்போ சொல்கிறேன் பாரு, போயிடுவேன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வீட்டுக்கு வந்துடுவேன். அவ்வளோதான் கெப்பாசிட்டி நமக்கு. என்னால் நிச்சயம் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. 1 வாரம் தான் ஆக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நானாக தான் இருக்க ஆசைப்படுவேன். ஆகவே தான் இன்னும் சொந்த வீடு இல்லை, நல்ல டைம் இது. இன்னும் மற்ற ஊழியர்கள் மாதிரி அப்படியே பறக்கலை. எஸ், நிம்மதி திருப்தி என்பது பெந்தேகோஸ் ஸ்டைலில் அல்ல, உனக்கும் அவருக்கும் உள்ள உறவிலே எந்த அளவுக்கு திறந்து கொடுத்து அவர் ஸ்ட்ரோலிங் பண்ணுகிறாரோ, எந்த அளவுக்கு ரியலாக இவனை மாற்றுகிறாரோ, எந்த அளவுக்கு ப்ரிட்டன் பண்ண முடியாமல் வாழ்க்கை நிர்மலமாக இருக்கிறோம். தட் இஸ் த ஹெவன். இல்லாட்டினா நீ நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் லைஃப் இருக்கும், ரொம்ப மன அழுத்தமாக இருக்கும். ஒரே ஒரு வசனம் பார்த்து முடிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதை லாஸ்ட், அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 3:5 வாசிப்பா. 2 தீமோத்தேயு 3:5. 2 தீமோத்தேயு 3:5 அதை வாசிங்க எல்லாரும் பாருங்கள். வெள்ளாத வாசி. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்கள், அதன் பெலனை மறுதலிக்கிறவர்கள் இருப்பார்கள், மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். So in the last days there is some time, that time is absolutely filled the stressful and tension, perilous. அப்படி ஒரு டைம் வரும். அந்த கடைசி நாட்கள் கொடிய காலங்களில் இப்படி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். எங்கே இருக்குன்னா ரிலிஜியஸ் உலகத்தில் இருக்கும். அதில் ஒருத்தரை சொல்கிறார் அவர், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, ஸ்ரீதர்வா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். பைபிள் தலைகளை வச்சிருக்கேன். பைபிளுங்கிறது தெரியணும். இது ஹல்லேலூயா. Praise the Lord, brother. Hallelujah. Praise God. என்ன பேசுறேனே தெரியாதுக்கப்புறம் சாரி மேய்ச்சிட்டேன். கேளு, நீங்கள் எந்த சர்ச்சில் பாஸ்டராக இருக்கீங்க? லீபனோன் கிறிஸ்டியன் மினிஸ்டர். நீங்கள் எந்த சர்ச் பாஸ்டர்? லீபனோன் கிறிஸ்டியன். நார்த் லீபனோன் சர்ச்சுன்னு சொல்லு. நார்த் லீபனோன் சர்ச். வேற இல்லை. உங்கள் சர்ச்சில் எத்தனை பேர் வராங்க கொடி? எத்தனை பேர்? ஒரு 300 பேர். என்ன கேட்க போகிறாரு? சரி, உங்கள் சர்ச்சில் இது கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா என் சர்ச்சில் வர 50 பேர் தான் வராங்க. அதில் 25 பேர் வேறு சர்ச்சுக்கு போகலாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது 300ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை, நான் சொல்கிறேன், நான் 300. இப்போ இவர்கிட்ட கேட்குறேன், உங்கள்கிட்ட 50 தான். நீங்கள் பாஸ்டர் 50. காத்திருக்கிற 50. போங்க. இதே சிரிப்போடு போவார் நம்புறீங்களா?
கழிச்சலாக போகிறவன் 300 வச்சுருக்கானே. ஆனால் இதே தூரம் போவார் சிரிச்சுக்கிட்டு. உடனே பார்த்துக்கிறேன்டி உடனே ஊரை ஏமாற்றி உலையில் போட்டு 300 பேர் திட்டுக்கிட்டே இவர் போவார். ஆனால் எப்படி இருக்கும்? ஹல்லேலூ, தேவ பக்தின் வேஷத்தை தரித்து நல்லா வாழ்க்கை பலனை மறுதளிப்பார்கள். என்ன அப்படி குடிமொழிக்கு போயிடும்? என் சபையில் 50 நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க, இன்னும் சொந்த கட்டடம் இல்லையா பிரதர்ம்பாங்க. என்னைய முதல்ல சபை ஊழியமாக அம்பாங்க. ஆம்பேன், அது என்ன சொந்த கட்டடமா? ஏன்னா இவன் சொந்த கட்டடம், நான் வாடகைன்னு அவனுக்கு என்ன பண்ணும்? அப்பா என்கிட்ட வரவெல்லாம் கேனப்பையெல்லாம் வரானுங்க, நான் நல்லா இருக்கேன். உன் சூதிங்க்கு உன்னுடைய சந்தோஷத்துக்கு வரவெல்லாம் உன்னுடைய கீழே வரணுமா? அப்போ தான் உன் மகன் நல்லா இருக்குமா? ஆகவே தான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நான் நல்லா படிச்சுட்டேன், நான் ரொம்ப அழகு, நான் ஒத்துக்கிறேன், நீ நல்லா படிச்சிருக்க, அழகு தான். ஆனால் இப்படியே போயிடாத, நாளைக்கு உன்னை விட அழகு உள்ளவங்க ஒருத்தர் வரலாம். அப்போ நம்ம குரங்கு மாதிரி இருக்கலாம். உன்னை விட படித்தவன் வரலாம், நான் படிக்காத மாதிரி இருக்கலாம். மற்றவனை ஒரு 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 ஸ்கேலாக வச்சு உன் வாழ்க்கையை வாழாது. உன்னுடைய ஸ்டாண்டர்ட் வேறு ஸ்டாண்டர்ட். அது ஏன் நமக்கு வேஷம் தேவைப்படுது? இப்போ இதை வாசிக்கிறேன் பாரு, இந்த டிரான்ஸ்லேஷனில் சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன். நான் வாசித்து முடித்தவன் நான் நினைக்கிறேன் எல்லாம் கைத்தட்ட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். They will make a show of religion. அவர்கள் மதவாதிகளாய் வேஷம் போடுவார்கள். மதவாதிகளாய். ஆகவே தான் இந்த இடத்துல நான் பேசிக்கிறேன். நிறைய பேர் நான் பேசும்போது பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நிறைய பேர் ஃபோனில் பாருங்களேன், காலையில் குட் மார்னிங்னு யாரும் சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லுவாங்க எடுத்த உடனே? பிரைஸ் த லார்ட். நீ சொல்லு, இன்னொரு வார்த்தையும் இருக்கா இல்லையா? என்ன அது? குட் மார்னிங். அது சொன்னால் என்ன ஆயிரும்? அப்புறம் யார் பேசுனா எப்படி இருக்கீங்க பிரதர், நேற்றுலாம் நல்ல உங்கள் ஏரியாவில் மழை இல்லை, கர்த்தர் கிருபையில் நல்லா. இப்போ எங்கெல்லாம் மழை பெய்யல, கர்த்தர் கிருபை இல்லாமல் இங்கேருந்து மேலே பெய்யுதா? முந்தைய விட ரொம்ப மெலிஞ்சிருக்கீங்களே, கர்த்தருக்கு சோத்திரம். ஆமாம், இப்போ எதுக்கு கர்த்தருக்கு ஆத்திரம்னா பண்ணி ஒன்லி உன்னுடைய ஒரு அடையாளத்தை போட்டுகிட்டே இருக்கணுமா? அப்படி பேசினா அவங்க ரொம்ப ரிலீஜியஸ் நினச்சி வாங்கலாம். நான் சரியான அருவான்னு நினைப்பேன். நான் அந்த மாதிரி ஆள் என்கிட்ட வந்தானுங்க, 2 நடக்கும். ஒன்று கொலை நடக்கும், இல்லாட்டி நான் ஓட்ட பிடிச்சி ஓடிடுவேன். நான் விடுங்கடா சாமிங்களா, விடுங்க. சிறுவாச்சூரில் ஒரு பர்டிகுலர் டே பெரிய திருவிழா, வருஷத்துக்கு வருஷம் ஒரு நாடகம். இங்கே ஸ்ரீரங்கத்துலேருந்து மங்களம், கேர் விஜய் ஃப்ரெண்டு, அது விளையாட்டு இல்லை, அப்படி ஆக்ட் பண்ணுவா அவள். அப்புறம் இன்னொரு மாலதியா சம்திங், எனக்கு மாலினி, ஒரு காமெடி ஆக்டர், 2 பேரும் அங்கே வருவாங்க, பணம் நிறைய கொடுப்பாங்க கிராமத்துக்கு, அவங்க தான் ஆக்டர். அந்த மகளுக்கு நான் மாமனாராக நடிக்கிறேன். அவங்க மெயின் ரிகல்ஸ் தான் வருவாங்க, திருச்சிலேருந்து வரணும். மங்களம்னு எல்லாம் விசில் கை தட்டுறானுங்க, வருஷம் வருது போல இருக்குது. நான் அந்த வருஷம் என்ன ஒரு ஆள் ஒன்றும் இல்லை, ஒருத்தன் சாந்தின்னு ஒருத்தன் சாகணும். அந்த ரிகர்சலில் போய் நின்னேன், சாந்தி என்னமோ மலேசியா ட்ரிப் ஏறுற மாதிரி நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சாகுறான் அவன். பேர் என்ன மறந்துட்டேன், தம்பி பேர். நான் சொன்னேன் தம்பி அது அப்படி அவன் வரல, விட்டுரு, நீ என்ன பண்ணு, ஆடியன்ஸ் முகத்தை காமிங்க, முதுகு காமி, இவனை இப்படி உட்கார வை, இவன் என்ன கொலாபரேட் பண்ணாலும் தெரியாது இல்லை, பின்னாடி மியூசிக் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவன் அசந்துட்டான் டேரக்டர். அண்ணா நீங்கள் செய்யுங்கன்னு அந்த ரோலை, இங்கே தானே இருக்கீங்க, அம்மா அங்கே தாய்ஸை நல்லபடிதில் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, ஒரு 6-7 சீன் தானே வரும் அப்படின்னா. சரி காசா பணமான்ட்டு எஸ்ன்ட்டேன். அப்புறம் எனக்குன்னு 8 சீனு கிரியேட் பண்ணிட்டான். அது ஒரு மாதிரி போயிடுச்சு. எதுக்கோ சொல்ல வந்தேன் பாரு. அதில் நான் ஜமீன்தார். ஃபஸ்ட்டு சீனு ஒரு திருவிழாவில் ஆடுவாங்க, கரகம் ஆடுவாங்க, என் பையன் ஆடுவான், என்எஸ் மங்கலம் வந்து அவள் ஒரு ஆட்டம் ஆடுவாள். அதில் 2 பேர்த்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு என்னுடைய ஜமீன் என் ஜாதிக்கு ஒத்து வராது அந்த பிள்ளை, அப்படி ஆரம்பிக்கும். அது
கேளு, இதையும் கொஞ்சம் கேளு. அதான் நான் இப்போ மாஸ்க் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். அப்படி அந்த நாடகம் முடிஞ்சு இடையில இன்டர்வலில் மங்களம் 2வது சீன்லேயே உள்ளே வந்து, மாமனார இந்த வருஷம் எனக்கு வர வேண்டிய ஆப்ளஸ் எல்லாம் நீ எடுத்துட்டியே, நீ நான் உடம்பு தான் ரொம்ப ஒல்லியாக இருக்குது, என் உடம்பு மாதிரி இல்லை, எப்படி இப்படி ஆக்ட் பண்ணுறீங்கன்றா. இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? அது ஒன்றுமே இல்லைம்மா, அது நான் எத்தனை சபைக்கு போய் இருக்கேன், ஆக்ட் பண்ணால் முடியுமா, எனக்கு தான் தெரியாது, ஆக்டிங்கில் அப்படி இருக்குது. அப்படி இருந்துச்சு. கடைசியில் எல்லாம் அவங்கள போய் சென்ட் ஆஃப் பண்ணணும். வேனில் போகிறாங்க. நான் போயிட்டு 5 மணி நான் நாடகம் முடிஞ்சிருச்சு. அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஊருக்குள்ளே நாங்கள் வரோம். விளக்க மாத்தோட எல்லாம் வெளியே வருவாங்கள்ல கூட்டி. நான் வரும்போது அப்படியே போட்டுட்டு சாமி அப்படின்னு தட்டு எடுத்து எல்லாம் திருஷ்டி கழிக்குதுங்க வீட்டுக்கு வீடு. என்னைய ஜெமினி நேரம் நடித்தேன் இதில். அது கை தட்டாதீங்க, இப்போ சொல்கிற முடிச்சதுக்கப்புறம் கை தட்டுங்க. ராதா டயர்டாக இருக்கிறாதா, ஒரு டீ வாங்கி தரியா அப்படின்றேன். ராத்திரி முழுக்க ஜமீன்தாரில் இருந்தேன், காலையில் டீ வாங்கி தரியான்னு கேட்குறேன் டைரக்டர்கிட்ட. புரியுதா புரியலையா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதளிப்பார்கள். வெளியே இமேஜ் காண்பிக்க ஒரு இமேஜ், உள்ள வேற விஷயம். ஸோ அது இந்த டிரான்ஸ்லேஷனை போட்டிருக்கு. தே வில் மேக் த ரிலிஜியன் பட் பிஹைண்ட் த சீன்ஸ், ஆனால் திரைக்கு பின்னால் தே ஆர் அனிமல்ஸ். தேவபக்தின் வேஷத்தை தெரிவித்த பலனை அதில் போட்டிருக்கு. அவர்கள் தன்னை மதத்தின் மதவாதிகளாய் காண்பித்துக் கொள்வார்கள், ஆனால் திரைக்கு பின்னே அவர்கள் மிருகங்களாய் இருக்கிறார்கள். மிருகம்னா நீ வேற மாதிரி சொல்ல வேண்டாம். அதனால தான் ஆவியானவர் சொல்கிறார் அந்த கடைசி காலத்தில், ஆண்டவரே மாறனாதா மாறனாதா நாதா அப்பா அவர் கொஞ்சம் நீ அவரை கூப்பிட்டு, அவர் என்ன உனக்கு தெரியாதா, அப்படி இறங்கிடுவார் அவர். எங்கே ஒளிஞ்சிருக்காரோ, எத்தனை கிலோமீட்டருக்கு அப்புறம் கிடக்குது. இல்லைப்பா இல்லையா, இயேசுவின் வருகையெல்லாம் நல்லா புரிஞ்சிக்க. சபை ஊழியன் விசுவாசி இருதயத்தில் இருக்கிற காயங்கள்லாம் ஆறி அந்த இருதயம் புதுப்பிக்கப்பட்ட இருதயமாய் எல்லா ஏரியாக்களிலும் இயேசுவை இன்விடேஷன் கொடுக்கறதுனால எல்லா ஏரியாக்களும் புதிதாகி மறுரூபப்பட்டு அந்தந்த மறுரூபத்தை ஒன்றா சேர்த்தா எப்போ ஒருத்தன் இயேசுவை போல இருக்கானோ அதுக்கு அப்புறம் தான் அவர் வருகை வரும். வேற எனக்கு போராட்டம் தான். எப்போ இந்த சப்ஜெக்ட் இந்த கான்செப்ட் வருதோ என் சொந்தக்காரங்கிடத்துல என்ன போராட்டம், வீட்டிலேயே போராட்டம் தான். அக்காட்டா 24 மணி நேரமும் என்னுடைய முகத்திரை இல்லாமல் வாழ்கிறதுங்கிறது போராட்டம் தான். கல்யாணம் பண்ணி 40 வருஷம் ஆனாலும் கூட இன்னும் காண்பிக்கப்படாத முகங்கள்லாம் இருக்குது. என்னை பார்த்துட்டு பார்க்காத, நீ அப்படி தான், நானே என்ன, நீ எந்த மூலைக்கு, இங்கே இருக்கிறவங்களாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் எனக்கு இயேசு போதித்தது என்னவென்ற, சேகர் உன் இருதயம் முதலாவது சுகமாகட்டும், உன் இருதயம் ஹீல் ஆகட்டும். நீ இயேசுவை போல நீ மாறுறதுக்கு அதெல்லாம் ரைட்டு. முதல்ல நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னுடைய ரியல் ஸ்ட்ரக்சர் உனக்கு தெரியுமா? அது உனக்கு தெரியட்டும். அது உனக்கு பகிரங்கமாக இருந்தால், உனக்கே அசிங்கமாக இருந்தாலும் கவலைப்படாது. நான் உன்னை உருவாக்கினவன், இந்த பிசாசு உலகம் உன்னை வேறு மாதிரி ஆக்கிருச்சு, நான் உன்னை மறுபடியும் புதிதாக்க போகிறேன். நான் என்னுடைய சாயலுக்குள்ளே உன்னை மாற்ற போகிறேன். ஆனால் நான் உன்கிட்ட எதிர்பார்க்குறது தைரியமாக லைட்டு போட்டு அந்த வெளிச்சத்தில் ஹோப்லெஸ்லி டார்க் டிசீட்ஃபுல் ஹார்ட்டில் நீ ப்ரிட்டன் பண்ணாமல் வாட் யூ ஆர், வாட் யூ ரியலி. பொய் சொல்லாதா. இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு சர்வீஸில் அங்கே பேசினேன். விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாராதனை, களியாட்டு, பெரிய பெரிய பாவங்களை வாசிக்கிறோம். ஆனால் தேவனுக்கு அதெல்லாம் பாவங்கள் தான். ஆனால் தேவனிடத்தில் வரும்போது ஒரு குறிப்பிட்ட
பாவத்தை ரொம்ப வெறுக்கிறார். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ட்ரை பண்ண முடியுமா என்ன பாவம்னு? நான் சொல்லிட்டாச்சு இதுதான் அப்படிம்பீங்க. இவங்க அமைதியை பார்த்து எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துடுச்சு. சொன்னால் 1 லட்சம் ரூபாய் அதே இடத்துல நான் ப்ரைஸ் தரேன். ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான். ஒரு என்னப்பா இரு பிரியா, ஒரு லட்சம் இல்லை அப்பா கிட்ட. பொய் சொல்கிறது, புரட்டு நாவை அவர் வெறுக்கிறார். பொய் நாவு அவருக்கு என்ன பண்ணது? ஆகவே தான் திறந்து காமி, நீ சகைவாக காமி இன்னும் சொல்கிறது என்ன அர்த்தம்? என்கிட்ட நீ பொய் சொல்லாத, நீ மற்றவன்ட்டு திறந்து காமிக்க வேண்டாம், முதல்ல என்கிட்ட திறந்து காமிச்சு உன்னைய வேறு மாதிரி ஷோ பண்ணி என்கிட்ட காமிக்காமல் அத்தியலையை தூக்கி போட்டுட்டு நீயாவே வா, பொய் சொல்லாதன்றார். இங்கே எத்தனை பேர்கிட்ட பொய் பேசுறது பாவமே இல்லாமல் தின வாழ்க்கையாகவே இருக்கு. எனக்கு தெரியும் நீ பொய் பேசுறேன்னு, ஆனால் உனக்காக நான் என்ன பண்ணுறேன்? சில கேட்பேன்ல, எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபை. சாரி, பொய் மோசமானது. பொய் மோசம். நிறைய பேர் சபையை விட்டு பிரிஞ்சு போனவங்க, என்கிட்ட போனவங்க முறுக்கிட்டு போனவங்கலாம் இருக்காங்க நிறைய பேர். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்னை விட்டு போகிறதுக்கு அவ்வளோ வலுவான காரணம் அவங்ககிட்ட என்ன பண்ணல இல்லை. அவங்களுக்கு போகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஆனால் காரணத்தை தேடினாங்க, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் கிடச்சிச்சு. காலம் பதில் சொல்லணுமா சொல்லாதா? 40 வருஷம் ஆனாலும் காலம் பதில் சொல்லிடும். அவங்க என்ன முடிவுக்கு வந்துடுவாங்க தெரியுமா? நம்ம தலையில் நம்ம மண்ணவாரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு நடக்கும் சில நேரம். அவங்க எப்பயாச்சும் என்கிட்ட வருவாங்க, நான் ஓடி போய் இப்படியே தான் ரியாக்ட். நான் இறுக்கி கட்டி பிடிக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போல நிற்பாங்க. ஆனால் என் மனசில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க போனவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எப்படி இருக்காங்க அவங்க மிஸ்ஸஸ், அந்த பிள்ளை எப்படி இருக்கா, அப்பா எப்படி இருக்காரு, தங்கச்சி உடம்பு சரியாமல் இருந்துச்சு எப்படி இருக்காங்க, பாஸ்ட் நல்லா இருக்காரா, ஒரு சர்ச்சுக்கு போனிய பாஸ்ட் நல்லா இருக்காரா, இயல்பாக கேட்பேன். அவனை கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுவேன். இவன் உள்ள, டேய் நேற்று கூட அவனை திட்டினில்ல சேகர, இவன் உள்ள நேற்று கூட அவனை உண்டு இல்லைன்னு பேசுனியா இல்லையா? நான் எவ்வளவு கட்டி பிடிச்சாலும் இவங்களுக்குள்ள பொய் இருக்கிறதுனால என்னுடைய குழந்தைத்தனமான அன்பையும் என் குழந்தைத்தனமான ஹக்கையும் அவன் அனுபவிக்கவே முடியல. வேசிக்கிட்ட போயிட்டு வந்த கெட்ட குமாரனை அவங்க அப்பா என்ன பண்ணார், மூத்த குமாரனை கட்டி பிடிச்சாருன்னு எங்கேயாச்சும் பைபிளில் வாசிக்கிறீங்களா? இல்லை மூத்த குமாரன் கட்டி தான் வந்துச்சான்னு யாராச்சும் வாசிக்கிறீங்களா? மூத்த குமாரன் எங்கேயே இருக்கிறான், மூத்த குமாரன் எங்கேயே இருக்கிறான், வெளியில் வயலுக்கு போயிட்டு வர்றான், வயலுக்கு போயிட்டு வந்து அப்பா கிட்டே தான் இருக்கிறான். ஒரு தடவை அப்பா அவனை என்ன பண்ணவே இல்லை. ஏன்? அவன் இவரை கட்டிப்பிடிக்க விடல. தம்பி கட்டிப்பிடியா, சரிப்பா நான் அடுத்தது நாளைக்கு வயலுக்கு போகணும், நல்லா இவனுக்கு வேலை, இவருக்கு நிறைய வேலை செஞ்சு இவரை அட்ராக்ட் பண்ணி ஒரு கண்ணுக்குட்டியை கொடுக்கணும். அவனுக்கு கண்ணுக்குட்டி தான், கண்ணுக்குட்டி அதுதான் அவனுக்கு. ஆகவே தான் நான் அவருக்கு பரிசுத்தமாக வாழணும் ஒழுங்காக ஓன்ட்டு அவர் சரி ரொம்ப அழட்டிக்கிறவா ஜாலியாக இருக்கலாம், ஓ இருங்காண்டு பேர் பப்பா அப்படி பேர வேண்டியதான், ஓவர அழட்டி பேர வேண்டியதான். அவருக்கு தெரியும் ஒன்றும் நடக்காதுடா, நான் பார்த்துக்கிறேன்னா வரமாட்டேங்கிறோம். ஒரு தடவை கூட அந்த மூத்த குமாரன் என்ன பண்ணல. ஆனால் பண்ணிக்கிட்ட படுத்து என்ன பண்ணுறாரு,
கட்டி பிடிச்சி ஹிக் பண்ணுறான். அவனுக்கு தெரியுது நான் வேலைக்காரனாக அவங்க வீட்டில் இருக்கிறேன், இனிமேல் முடியாதப்பான்னு சொல்லி மனம் திரும்பும்போது அவனுடைய ஹக்குடைய இன்பத்தை இவன் அனுபவிக்கிறான். அப்பாவுடைய முழு அன்பை என்ஜாய் பண்ணுறான். ஆனால் அவனுக்குள்ளே பொய் இருக்கிறதுனால கட்டி பிடிச்சாலும் அவனால் என்ஜாய் பண்ணுறது தவறுது. இங்கே உட்காந்து இருக்கிற அத்தனை பேரும் பொய் பேசிக்கிட்டே அலைஞ்சோம்னா அவர் கட்டி பிடிக்கிறத ஒன்றால் என்ஜாய் பண்ண முடியாது. பொய் அவர்கிட்டே பேசி ஆர்டிஃபிஷியலாக வாழ்ந்தேன்னா அவர் என்ன ஹக் பண்ணாலும் ஒன்றால் அதை என்ஜாய் பண்ண முடியாது. அவர்கிட்ட போய் எல்லா முகமுடியும் கழட்டி வச்சுட்டு திறந்து காமிச்சு, போதும் இந்த வாழ்க்கை மற்றவங்களுக்கு கண்ணாடி மாதிரி வாழ்கிறது போதும், முதல்ல கொஞ்சம் வருஷம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணி உன்னோட வாழ்கிறேன்னு வாழ்ந்து பாரு. உன் வாழ்க்கையில் துன்பம் இருக்கும், இழப்பு இருக்கும், பிரச்சனை இருக்கும், பயம் வர மாதிரி இருக்கும், நினச்சது நடக்காது, எல்லா கன்றாவையும் இருக்கும். ஆனால் நீ திறந்து காமிச்சு வாழ்கிறதுனால, எந்த விதமான குறுக்கீடு அப்பாட்டு வைக்காமல் அவர்கிட்டே நீ இருக்கிறதுனால, அந்த அக்கினி அந்த தண்ணீர் நடுவில் உன்னோடு நடந்து வருவார். அக்கினி உன்னை சேதப்படுத்தாது, தண்ணீர் உன்னை தொடாது. ஒருவேளை நீ தப்பு தண்டா பண்ணி அந்த தண்ணிலேயே முழுகினாலும் போட்டில் இருக்கிறவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு மனசு வராது. உன் பக்கத்திலேயே முழுகினா பார்த்தியா, உன்னே தான் ஒரு தூக்கி பிடிப்பார். ஏன்னா பாவம், உனக்கு போட்டே இல்லை, அவன் சேஃபாக உட்காந்துட்டான். ஆனால் நீ அதையும் விட்டு நான் தான் கெதின்னு வந்த அவன் இந்த உலகத்தில் உன்னை காப்பாற்றுறது தான்டா எனக்கு முதல் வேலை. This is the message for you this week. Don't fence. அவருக்கு வேலி போடாதீர்கள். சாமங்க வீட்டு போயிட்டானா? சரி சரி. Lord, we pray. யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஜெபிக்கலை, அப்பாட்ட பேசுகிறேன். எனக்கு ஆண்டவரோடு பழகினதில் பட்டதில் பேசினேன். இதில் 2 பேரோ 5 பேரோ யார் உண்மைன்னு நம்பி இருக்கீங்களோ உங்கள்கிட்ட சொல்கிறேன், 20 நாள் 22 நாள் இந்த வைடு ஓப்பன் எக்ஸ்பீரியன்ஸை நீ அப்படியே கண்டினியூ பண்ணு. இரும்பு தாழ்பாள்கள் முறியும், வெண்கல கதவுகள் உடையும், மறைப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உனக்கு எடுத்து கொடுப்பார். குறிப்பிட்ட அந்த ஏரியாவில் உனக்கு இருட்டு இருந்துச்சுன்னு வச்சுன்னா அப்பாட்ட போய் திறந்து சொல்லுங்கள், உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லுங்கள். கரெக்டாக ஆன்சர் கிடைக்காட்டியும் கவலை இல்லை, நீ சொல்லிக்கிட்டே வா. உன் சந்தேகம், உன் வலி, உன் அவமானம், உன்னுடைய விழுதல், உன்னுடைய தோல்வி, உன் பலவீனம் உன்னையே மிரட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப கேவலமாக இருந்தாலும் சரி, யார்கிட்டையும் சொல்லாத, அப்பாட்ட சொல்லிகிட்டே வா. நீ சொல்லிக்கொண்டே வரும் பொழுது விதை முளைவிடும், கதிர்விடும், கன்னிகள் கொடுக்கும், அறுவடை காலம் உனக்கு சம்பவிக்கும். நீ ஒரு பெரிய அறுவடையை நீ சந்திப்பாய்.
காஷி பிரபாலியா தாரா பாலோருஷி பிரபியா. I don't know, Nirmala, Satish, Vincent, எஸ்பெஷலி திண்டுக்கல் இருக்கிற ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நீ, ஹல்லேலூயா. கபோஷி பிரபாலானியா தாரா. உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உலர்ந்து போன வாதுமை மரக்கிளை, காய்ந்து போனது, அதை தேவன் சந்திக்கும் சாட்சி பெட்டியாகிய கிருபாசனத்தண்டை ஒரு இரவு மட்டும் இருந்தது. அதிகாலையில் அந்த காய்ந்து போன கிளை மலர்களை, மொட்டுகளை, பழங்களை கொடுத்தது. திறந்து காட்டின வேற ஒன்றும் இல்லை. நீ தேவ பிரசன்னத்துக்குள் நுழைந்து சமைக்கும்போது, துவைக்கும்போது அப்போவே அப்பாவை கூப்பிட்டு 1% ஆனாலும் பரவாயில்ல, தேவ பிரசன்னத்தில் ஸ்தோத்திரம் ஒரு பாட்டு பாடி, ஒரு 2 வரி பாடி, ஓஹோ அப்படி கொஞ்சம் குட்டி குட்டியாக திறந்து காமிச்சு பிரசன்னம் விழ உன் எலும்பு, சதை, உன்னுடைய ரத்தம், உள்ளிருக்கிற உறுப்புகள் வாதுமை பழங்களை கொடுக்கக்கூடிய இயேசு எப்படி உயிர்த்து எழுந்து மகிமின் சரீரத்தை அடைந்தாரோ அதே சரீரத்தை இந்த வேர்வை சரீரமாய் மாறும். ஹல்லேலூயா. நல்லா இருந்த ஆதாம் உடம்பு கீழ்ப்படியாமையினால வியாதி வந்து சாவு வந்தது எவ்வளோ உண்மையோ, அதுபோல் கீழ்ப்படியாமையாக இருந்த உன் உடம்பும் என் உடம்பும் முதுமையாகி மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற இந்த உடம்பு பிந்தின ஆதாமை ஏற்றுக்கொண்டதனால் அவர் நமக்குள் ஜீவனோடு இருக்கிறபடியினால் ரிவர்ஸ் கியரை போட்டது போல உன்னுடைய பலவீனமான வியாதியும் உன்னுடைய முதுமையும் ஆதில் இருந்த ஆதாம் போல கொண்டு போகக்கூடிய பிந்தின ஆதாம் உனக்குள் உயிரோடு இருக்கிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது மறுபடியும் வால வயது போலாகும். சுகர் உள்ளே இருக்கிற உறுப்புகள் மிரக்கலினால் புதிதாவது ஒரு பக்கம், ஆனால் இந்த சத்தியத்தை உள்வாங்கி அவரோடு பழகும்போது ஒரு மாற்றம் வருகிறது, அது நித்தியமானது. So I will be live in them. I will be move. I will be stroll in them. Please permit to your God. Open the several rooms. You have to unlock the several rooms for our God, the Holy Host. The Holy Host is the fantastic designer. He is a divine mechanicer. He only know where you have the fault. Hallelujah. 1 Corinthians chapter 2 verse 10, the Message translation, the Spirit of God is not content. Only flit on surface of the பரிசுத்த ஆவியானவர் மேலே மட்டும் பறந்து கொண்டே இருக்கிறதில் திருப்தி அடைய மாட்டார். Holy Spirit is not content to flit surface. உன் வாழ்க்கையில் மேலோட்டமாகவே இருக்கிறதில் திருப்தி அடைய மாட்டார். அப்புறம் the Spirit of God dives into the depth of God. அவர் தேவனுடைய ஆழத்துக்குள் மூழ்கி அங்கிருந்து உனக்கு ஜீவனை கொண்டு வந்து கொடுக்க உனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்தகார எல்லாம் பொய் சொல்லுகிற வல்லமையே,
என் ஊழியத்தில் கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எங்கள் காலுக்கு கீழ் இப்பொழுது வருவீராக. இந்த ரெவலேஷனை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். தீர்க்க ஆயுசு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஃபேம், ஆனர், ஜாய் எல்லாம் எங்களுக்கு இயேசு கல்வாரி சிலுவையில் உயில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த உயில் செல்லுபடியாக உயில் எழுதினவர் மரித்திருக்கிறார். அவரே உயிர் திறந்து இந்த ஐஸ்வர்யங்களை கொடுத்து, இது எங்கள் ஐஸ்வர்யம், இது இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இட்ஸ் மைன். எங்களை அதிகமாய் நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம். டோன்ட் ஃபென்ஸ். உங்களுக்கு நாங்கள் வேலையிட மாட்டோம், திறந்து வைக்கிறோம். எங்கள் மனக்கண்களை தொடர்ந்து பிரகாசிக்க செய்யும். கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். வல்லமையும்